ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன? ஒரு சிஐடிஆர்னா என்ன? அண்ட் நம்ம ஒரு ஒரு விநெட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ கிரியேட் பண்றோம்னா, அது எப்படி நம்ம குட்டி குட்டியா சப்நெட்ஸாக உடைக்கிறது? ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்றது எல்லாமே நம்ம நெட்வொர்க்கிங் ஃபவுண்டேஷன் பேசிக்ஸாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ இட்ஸ் கோயிங் டூ பி கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ நம்ம இன்னும் மல்டிபிள் வீடியோஸாக நம்ம பார்க்க தான் போகிறோம் நெட்வொர்க்கிங் பற்றி. பட் டுடே இதுதான் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நெட்வொர்க்கிங்கோட ஃபவுண்டேஷன் விச் இஸ் நம்ம ஒரு விநெட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த விநெட்டை உடச்சு நம்ம 2 சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். அதை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டாக வைக்க போகிறோம். அண்ட் அந்த சப்நெட்ஸுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்ணி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அண்ட் எப்படி நம்ம நாட் கேட்வே ஒர்க் ஆகுது, ஐபி அட்ரஸஸ்லாம் என்ன, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபிக்கான உண்மையான டிஃப்ரென்சஸ் எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் இன்டர்வியூ கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்பாங்க, ரூல் நம்பர் ப்ரியாரிட்டிஸ் ஆன் செக்யூரிட்டி குரூப்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆனான டாபிக். நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேயே நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. ரைட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி சேலஞ்சிங்கான டாபிக் தான். மீனிங் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் நீங்கள் கேட்க போகிறீங்க. எப்படி நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்க போகிறீங்க. ஸோ அப்போ மறக்காமல் சைடில் நோட்ஸ் எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்களும் ஒரு தடவை நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ப்ராக்டிஸ்க்காக ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த டாஸ்க்கும் பண்ணி பாருங்கள். அந்த டாஸ்க்கான ஆன்சரும் என்னோட டாக்குமெண்டேஷன் கீழேயே இருக்கும். ஸோ மேக் ஷூர் ஆர் டூயிங் திஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் ஆல் சோஃபார் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸை விட இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை நோக்கி போகிறோங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு விநெட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஐபி அட்ரஸ்னா என்ன அண்ட் சிஐடிஆர்னா என்ன, சிஐடிஆர் ரேஞ்சை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அண்ட் நம்ம ஒரு பெயின் டயக்ராமில் ஒரு சிஐடிஆர் ரேஞ்சை நம்ம குட்டி குட்டியாக எப்படி நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க சப்நெட்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். இட் வாஸ் பியூர்லி ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இட் வாஸ் பியூர்லி நெட்வொர்க்கிங் ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ்க்கான டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ வாட் இஸ் த கோல், நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக முழுக்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லேருந்து டில் த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண நெட்வொர்க்கிங் டாபிக்ஸை ஃபவுண்டேஷனாக வச்சு இன்றைக்கி நம்ம அஸ்யூரில் ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க், இன் ஷார்ட் விநெட்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆகவே நம்ம பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பாக தேவை, அது மறக்காமல் பார்த்துட்டு இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட போர்ட்டலில் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு விநெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சப்நெட்டாகவும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் பெயின் டயக்ராம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு விநெட் அப்படின்றது என்னது, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விநெட் ஆர் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்றது நம்ம என்னென்னா ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ மீனிங் நீங்கள் என்னென்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். விச் இஸ் நீங்கள் விண்டோஸ் பேஸ்டு அண்ட் லினக்ஸ் பேஸ்டு நீங்கள் விஎம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம லான்ச் பண்ணி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம கற்றுருக்கோங்க. அப்போ நார்மலாக நம்ம இந்த நெட்வொர்க்கிங்ன்ற டாப்பிக்கே எதுக்குன்னா, யார் உங்கள் வர்ச்சுவல் மெஷினை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அலோவ் பண்ணுறதுக்காகவும் நெட்வொர்க் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விநெட்டு, சப்நெட்டு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு, இதை பற்றிலாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறதுங்க. ஓகே. அப்போ முதல்ல வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, ஸோ நம்மளுக்கு ஒரு அஸ்யூர் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, இது விநெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒரு நெட்வொர்க் ஏரியா, ஒரு நெட்வொர்க் ஸ்பேஸ். நெட்வொர்க் ஸ்பேஸ், இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம்னா, ஒரு விநெட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் நீங்கள் கொடுக்கணும். அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் இதுலேருந்து எண்டிங் நம்பர் இது வரைக்கும் இத்தனை ஐபிசி இந்த விநெட்டுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிஐடிஆர் ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாகவே வில் ஹாவ் அ ப்ரைவேட் ஐபி ரேஞ்சஸ். இது வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்னென்னா, ஸோ ஆர்எஃப்சி 1918 அந்த ரிசர்வ்டு IPv4 ரேஞ்சஸில் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு சூஸ். அப்போ இதிலேயே உங்களுக்கு இருக்கும் விச் இஸ் உங்களுக்கு ஸ்மால் நெட்வொர்க்ஸ்னால் 65,000 சூஸ் பண்ணிக்கோங்க. லார்ஜ் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நார்மலாக 10 சீரீஸ் 172 192 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே என்னென்னா 10.0.0.0/16 அப்படின்ற இந்த சிஐடிஆர் ரேஞ்சை
விநெட்டுக்கு அவங்க வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. மோஸ்ட் ஆஃப் த டியூட்டோரியல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்லயும் இதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இதுதான் நம்ம விநெட்டோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம். அப்ப இதுல எத்தனை ஐபி அட்ரஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னா, 65,000 ஐபி கிடைக்க போகுது. ஸோ 65,536 டூ பி எக்ஸாக்ட். ஸோ விச் இஸ் டோட்டல் நம்மளுக்கு ஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. நம்ம இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம ஒரு சிஐடிஆர் டூ ஐபின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். நானும் அதை குயிக்காக ஒரு தடவை எல்லாத்தையும் ரீகேப் பண்ணியிருப்பேன். ஸோ சிஐடிஆர் டூ ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாலே யூ வில் ஹாவ் அ வெப்சைட்ஸ். அதில் /16 அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எத்தனை கிடைக்க போகுதுன்னா, யூ ஆர் கோனா கெட் 65,536 ஐபிஸ். அதில் ஸ்டார்டிங் ஐபி என்ன, எண்டிங் ஐபி என்னன்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 65,536 அண்ட் அதில் ஸ்டார்டிங் ஐபி 10 சீரிஸ், எண்டிங் ஐபி 10.0.255.255 இதுதான் உங்களோட எண்டிங். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக நோட் பேடில் நான் இந்த ரேஞ்செல்லாம் நான் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விநெட்டை டிசைட் பண்ணுறோம். ஸோ 65,536 ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த விநெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி குட்டியாக உடைக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சப்நெட். ஸோ நம்ம வி ஆர் கோனா டிவைட் திஸ் விநெட் இன்டு ஸ்மால் குரூப்ஸ். அதை நம்ம சப்நெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ டோட்டலாக இந்த 65,536 ஐபிஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு 256 ஐபிஸை நீங்கள் என்னென்னா ஒரு சப்நெட்டாக கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். நீங்கள் ஒரு 10.0.1.0/24 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னென்னா, இது ஒரு சப்நெட். நம்ம இது என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு பப்ளிக் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைப்போம். அந்த பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நம்ம பப்ளிக் சப்நெட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இது ஒரு நம்ம மேலே பப்ளிக் நான் சப்நெட்னு எழுதியிருக்கனால இங்கே வெறும் பப்ளிக்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் சப்நெட்டு இதில் மொத்தமாக நம்மளுக்கு என்னென்னா ஒரு 256 ஐபிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா, நம்ம இந்த விநெட்டை முதல்ல ஒரு குட்டி ஒரு ஸ்மால் பீஸாக அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கேக் இருக்குது, பெரிய கேக்கு, அதில் முதல் குட்டி பீஸை வெட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அப்போ நான் முதல் வெட்டு. ஸோ முதல் குட்டியாக உடைக்கிறது தான் ஒரு பப்ளிக் சப்நெட். ஸோ நம்மளுக்கு மொத்தமாக 65,536 ஐபிஎஸ் இருக்குது. அப்போ நம்ம கால்குலேட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மொத்தமாக /24ன்னு உடைச்சோன்னா எத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொத்தம் எனக்கு ஸோ 65,536 ஐபிஎஸ் இருக்குது. இதை டிவைடட் பை 256ன்னு போட்டோன்னா, நீங்கள் ஒரு 256 சப்நெட்ஸாகவே டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா குட்டி குட்டியாக 256 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்த விநெட்டை உடைக்க முடியும். அப்போ நம்ம இவ்வளோ பெருசாக விநெட் 65,000 நான் குட்டியாக வச்சுக்கலாமா அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். நீங்கள் ஒரு விநெட்டையே /16ன்னு கொடுக்கறனால தான் 65,000 வருது. /24ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஸ்டார்டிங்கே மொத்தமாக விநெட்டோட சைஸே 254 ஐபிஸ் தான் உங்களுக்கு, 256 ஐபிஸ் தான் உங்களுக்கு என்னென்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைக்க வர விநெட். அந்த 256 ஐபிஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மறுபடியும் குட்டி குட்டியாக மல்டிபிள் சப்நெட்ஸாக உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உடச்சிக்கலாம். ஏன் /16ன்னு கொடுக்குறோம், ஏன் 65,000 ஐபிஸாக நம்ம அதிலே வச்சுக்கிறோன்னா, ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ், ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காகன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு விநெட்டை நான் ஒரு 12 சப்நெட்டாக நான் பிரிச்சுட்டேன். பட் ஆனால் எனக்கு இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு வருஷம் கழிச்சு நான் எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 சப்நெட், ஒரு 12 சப்நெட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது 65,000 ஐபிஸ் இருக்குன்னா கம்ஃபர்டபுளாக நான் இருக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த விதமான காசும் கிடையாது, நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்போ எதுக்காக நீங்கள் உங்களை லிமிட் பண்ணிக்கிறீங்க, அதனால் இருக்கட்டுமே இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்னென்னா 65,536க்கான ஐபிஎஸ் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விநெட்டை ஒரு முதல் குட்டி பாட்டாக உடைக்க போகிறோங்க. அதை நம்ம சப்நெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, அதேமாதிரி ஒரு டயக்ராம், ஆனால் ஆக்சுவலாக மொத்தம் ஏரியா ஸ்பேஸ் 65,000. அதை குட்டியாக உடச்சிங்கன்னா ஒரு 256 மட்டும் உடச்சிங்கன்னா அது இவ்வளோ குட்டியான இடம் தான் வரும் ஆக்சுவல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் 256 ஸ்லைசஸாக கட் பண்ணுங்கன்னா குட்டி 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 பீஸாக 256 ஸ்லைஸ் நீங்கள் போடணும். ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்த குட்டி பாக்ஸ் தான் இந்த 256 உங்களோட ஓவரால் ஏரியாவில் நம்ம அவ்வளோ குட்டியாக பாக்ஸ் போடாமல் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்ம விஷுவலைசேஷனுக்காக கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டுக்கிறேங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் மேட்சிங் டு த ரெஃபரன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட விநெட்டை ஒரு குட்டி பாட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ இது மொத்தமாக 256 ஐபிஸ். ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்னா, நம்ம பப்ளிக் சப்நெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நார்மலாக நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு டிராஃபிக் வருங்க எங்கன்னா ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ ஃப்ரம் த இன்டர்நெட் யூ வில் பி ரிசீவிங் டிராஃபிக். ஸோ அப்போ நம்ம இந்த டிராஃபிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோனா ஹேவ் அன் இன்டர்நெட் அண்ட் அதுலேருந்து நமக்கு டிராஃபிக் வரும். இந்த டிராஃபிக் வந்து என்னென்னுக்கெல்லாம் டிராஃபிக் போகலாம், INTRNET. ஸோ இன்டர்நெட்டு என்னென்ன வர்ச்சுவல் மிஷின்ஸுக்கெலாம் நீங்கள் டிராஃபிக் போகலாம், இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் லிமிட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பப்ளிக் சப்நெட்ஸ் எல்லாமே, ப்ரைவேட் சப்நெட் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா யூட்டிலைஸ் பண்ணுறோம்.
அப்ப பப்ளிக் சப்நெட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எனக்கு இன்டர்நெட் வரலாம். ஏன்னா பப்ளிக்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாரியே நான் இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். அத பிரைவேட் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்க போறேன். அதுக்கு இன்டர்நெட் வரக்கூடாது. ஸோ இப்ப நான் இங்க சொல்றது எல்லாத்தையுமே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல இந்த சிஐடிஆர் ரேஞ்சஸ் தான் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வைக்க போறேன். அண்ட் இங்க 1 வராது. இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் 2ன்னு மாத்திக்கிறேன். ஸோ ஐல் புட் 2 ஓவர் ஹியர். ஸோ அது பிளாக் கலர்ல. ஓகே. ஸோ அப்ப ஆ நான் என்ன பண்ண போறேன்னா, இது பிரைவேட் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் வைக்க போறேன். ஸோ லெட் மீ ரைட் திஸ் அஸ் பிரைவேட் சப்நெட். ஏன்னா அதுக்குமே நம்மளுக்கு ஒரு 2 to 6 ஐபிஸ் தான் 2 டாட் சீரிஸ்ன்னு நம்ம வைக்க போறோம். ஸோ பிரைவேட் சப்நெட். ஓகே. ஸோ இப்ப இதுதான் நம்ம முதல்ல பண்ண போற டாபிக்குங்க. ஸோ நார்மலாவே உங்களோட விநெட்டுக்கு இன்டர்நெட்ன்றது நம்மளுக்கு என்னன்னா கிடைக்கும். இதில எந்தெந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வரலாம், எந்தெந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வரக்கூடாது. ஒரு வர்ச்சுவல் மெஷினுக்கு பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டயகிராம் மூலியமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்ப டயகிராம் போட்டுட்டேன். இது அப்படியே பிராக்டிகலா பண்ணுவோம். திருப்பி டயகிராம் அப்டேட் பண்ணுவோம். பிராக்டிகலா பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ஒரு வர்ச்சுவல் மெஷின் ஒரு பப்ளிக் சப்நெட்ல இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு பிரைவேட் சப்நெட்ல இருக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு வர்ச்சுவல் மெஷினுக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஐபி 2மே இருக்கிறதுக்கு என்ன? வெறும் பிரைவேட் ஐபி மட்டும் இருக்கிறதுக்கு என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்க தாங்க போறோம். ஸோ அப்ப நம்மளோட முதல் செக்மெண்ட்ல வாட் வி ஆர் கோயிங் டூ டூ அப்படின்னா, இன்னைக்கு விநெட்ட கிரியேட் பண்ணி பப்ளிக் அண்ட் பிரைவேட் சப்நெட் அந்த 2 விநெட்குள்ளேயும் நம்ம கிரியேட் பண்றது தான் நம்மளோட முதல் ஒர்க்காக இருக்க போகுது. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட்டே டைரக்ட்டாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நம்மளோட செக்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ லெட் மீ மினிமைஸ் திஸ் அண்ட் இங்கே இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, முதல்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு நான் என்னன்னா, நான் என்னோட மை ஓன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறேங்க. இது ஏசியா பசிபிக் இந்தியாவிலே இருக்கட்டும். இது என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் தான் வருது. இட்ஸ் ஃபைன் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு ஓன் நெட்வொர்க்கிங் கிரியேட் ஆயிரும். ஸோ லெட் மீ கிளிக் கிரியேட். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் ஆயிருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸ் மேனேஜரில் நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் என்னோட விநெட் ஆர் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரிலவென்ட்டான சர்வீஸ் வருங்க. அப்ப நான் அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ன்ற ஒரு டேபுக்கு போறேன். இங்கே நம்மளோட ஓன் வர்ச்சுவல் நெட்வொர்க் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இங்க கிளிக் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னன்னா, உங்க வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க என்னோட மை ஓன் நெட்வொர்க்ன்ற ரிசோர்ஸ் குரூப்பு அண்ட் என்னோட சப்ஸ்கிரிப்ஷனு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட பேர் நான் விநெட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேருக்காக நான் ஒரு வச்சுக்கிறேன். நம்ம என்னோட விநெட் என்ன வேணால் நம்ம வச்சுக்கலாம். ரிசோர்ஸ் குரூப் பேர். ஸோ அப்போ நம்ம விநெட்டுக்கு பேர் வைக்கல, ரிசோர்ஸ் குரூப்புக்கு தான் மை ஓன் நெட்வொர்க் ஆர்ஜி அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். ரிசோர்ஸ் குரூப்புன்றதுக்காக நான் ரேண்டமாக ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட வெர்ச்சுவல் நெட்வொர்க் பேர் என்னன்னா விநெட் டெமோ. அது சென்ட்ரல் இந்தியாவில் தான் கிரியேட் ஆகும் போது. கிளிக் நெக்ஸ்ட். செக்யூரிட்டி ஏதாவது வேணுமா உங்களுக்கு? பேஸ்டனு, ஃபயர்வாலு இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங்கை மல்டிபிள் டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அப்போ அந்த பேஸ்டன் பற்றிலாம் நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம செக்யூரிட்டியில் எதுவுமே எனேபிள் பண்ண போகிறதில்ல. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல தாங்க நம்மளுக்கு வி ஆர் கோனா ஹேவ் திஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இடம் வருது. ஸோ இப்போ அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு பாப்புலேட் ஆகி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் விச் இஸ் 10.0.0/16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட நமக்கு நார்மலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒரு விநெட் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை எந்த டுட்டோரியல் பார்த்தாலும் சரி, எந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தாலும் சரி, இந்த பிரைவேட் ஐபி ரேஞ்சுன்றது தான் ஃபேமஸான ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு என்னென்னா, ஒரு ஐபி நம்மளுக்கு விநெட் நமக்கு ஒரு இதுதான் உங்களோட ஓவரால் விநெட்டோட அட்ரஸ் ஸ்பேஸ். மொத்தமாக இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் 65,536 அட்ரஸஸ் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படின்னு. அவனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்நெட் டிஃபால்ட் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம டெலீட் பண்ணிட போகிறோம். இந்த டிஃபால்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட ஓன் சப்நெட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்னா டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம டெலீட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஓன் சப்நெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட டயக்ராம் பிரகாரம் நம்ம பப்ளிக் சப்நெட்ன்ற பேரில் 10.0.1.0ன்ற ஒரு பேரில் நம்ம ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேவே ஆட் IPv4 அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நம்மளோட டெலீட் அட்ரஸ் ஸ்பேஸ் இது நம்மளோட இன்னொரு செகண்டரி சிஐடிஆர் நம்மளோட ஆட் சப்நெட்டுன்னு இந்த பட்டனில் கொடுக்க போகிறாங்க. கரெக்ட். ஸோ அப்போ நம்மளோட நம்மளோட இந்த அட்ரஸ் ஸ்பேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு இது கொடுக்க போகிறேன், செலக்ட் பர்பஸ்.
ஸோ பர்பஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு டிஃபால்ட்னே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பர்பஸ்ன்றது இன்னும் அதில் பேஸ்டன் ஃபயர் வால்லாம் போகுது. அதை பற்றிலாம் நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் நம்ம நேம்ன்ற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் நவ் இதுக்கு பேர் பப்ளிக் சப்நெட் அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கிற மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேங்க. ஸோ I'm going to create this as a public -subnet அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பேர் கொடுத்துட்றேன். ஆல் ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துட்றேங்க. அண்ட் நம்மளோட சிஐடிஆர் ரேஞ்ச் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இந்த நம்மளோட இந்த ஐபி நம்மளோட அட்ரஸ் ரேஞ்சுன்றது என்னன்னா நம்மளோட விநெட்டோட அட்ரஸ் ரேஞ்சு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன சீரீஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. நான் 1.0லேருந்து 10.0.1.0லேருந்து /24 அப்படின்னா உங்களுக்கு எத்தனையாக டிவைட் பண்ணணும், நீங்கள் 8 வேணுமா 16 வேணுமா அப்படி இங்கே நம்பர் கொடுக்குது, உங்களுக்கு எத்தனை அட்ரஸஸாக டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம 10.1.0/24ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மொத்தமாக உங்களோட சப்நெட் ரேஞ்சு ஸ்டார்டிங் 1.0லேருந்து 1.255 வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு டோட்டலாக 256 ஐபிஸ் நம்மளுக்கு என்னென்னா இந்த பப்ளிக் சப்நெட் கடையில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆட் அ சப்நெட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட விநெட்டுக்கு அடியில் ஒரு சப்நெட்டு இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டோம். அது இந்த பேர் வந்து பப்ளிக் சப்நெட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம பேர் தாங்க நம்ம வச்சுருக்கோம். ஓகே. ஸோ செக்யூரிட்டி, NAT கேட்வேஸ், செக்யூரிட்டி குரூப், ரவுட் டேபிள் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ், நெட்வொர்க் டெலிகேஷன் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ஸ், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் நவ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுனால நம்ம முதல்ல இதை அப்படியே கிளிக் ஆட். எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பப்ளிக் சப்நெட் ஆட் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு ஆட் சப்நெட். ஸோ அப்போ நம்ம பப்ளிக் சப்நெட்டை இந்த ரேஞ்சில் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு ப்ரைவேட் சப்நெட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ சேம் நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ லெட் மீ கோ அண்ட் கிளிக் கிவ் திஸ் நேம் ஆஸ் ப்ரைவேட் சப்நெட் PRIVATE-SUBNET அண்டு நம்மளோட இந்த விநெட் ரேஞ்சுக்குள்ளே தான் வரப்போகுது. அண்ட் இதை நான் என்ன பண்ணுறேன்னா 2.0லேருந்து கொடுக்குறேன். அப்போ இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங். மொத்தமாக 256 நம்மளோட சைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே டிஃபால்ட்டாக ஆசிட்டிஸ் விட்டுட்டு இதெல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளிக் ஆடு, அவ்வளோதான். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த விநெட்டு கொடியில் 2 சப்நெட், ஒரு சப்நெட்டுக்கு பேர் பப்ளிக் சப்நெட், இன்னொரு சப்நெட்டுக்கு பேர் ப்ரைவேட் சப்நெட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் டேப் டேக்ஸு, அடுத்து ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. நான் டேரெக்டாக ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுக்கு நான் ஜம்ப் ஆயிடுறேன். இப்போ இதை வச்சு நான் கிரியேட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிரும்னா ஒரு அட்ரஸ் ஸ்பேஸு விச் இஸ் இதுதான் உங்களோட டோட்டல் விநெட்டோட சைஸு. அதில் 2 சப்நெட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோனா கிரியேட் 2 சப்நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கோனா ஹேவ் திஸ் அண்ட் லெட் மீ கிளிக் கிரியேட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னா நமக்கு ஒரு சப்நெட் கிரியேட் ஆகுது. So let us wait for a few seconds and let it create a subnet. VNet demo, next step. So your resource deployment is complete. ஸோ இப்போது நம்மளோட விநெட் பேஜுக்கு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட விநெட் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு விநெட் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 2 சப்நெட்ஸ். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்மக்கிட்ட 2 சப்நெட்டை நீங்கள் அதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இப்போது ஒரு நியூ சப்நெட் கிரியேட் பண்ணும்போது இங்கே புதுசாக ஒரு செட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் March 31, 2026. இது என்னென்னா நான் பப்ளிக் சப்நெட்டை கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நார்மலாகவே இந்த செட்டிங்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் இந்த இயர்லேருந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை எனேபிள் பண்ணக்கூடாது ஃபார் யுவர் பப்ளிக் சப்நெட். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா குவிக்காக இங்கே மேக் திஸ் சேஞ்சு. ஸோ நம்மளோட டயக்ராம் பிரகாரம் நம்மக்கிட்ட ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு ப்ரைவேட் சப்நெட்டுன்னு 2 சப்நெட் இருக்குது. இதில் பப்ளிக் சப்நெட்டில் மட்டும் இந்த டிக் மார்க்கை எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் பப்ளிக் சப்நெட்டில் போயிட்டு இந்த இடத்துல இந்த எனேபிள் ப்ரைவேட் சப்நெட், ஏன்னா பப்ளிக் சப்நெட் இடத்துல போய் நான் எனேபிள் ப்ரைவேட் சப்நெட்னு டிக் மார்க்கு நான் கொடுத்துருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 31க்கு அப்புறம் இந்த டிக் மார்க் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் எனேபிள் பண்ண வச்சுட்டோம். இனிமேல் இது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இது டிக்கில் இருக்காது. ஆனால் இப்போலேருந்து என்ன ஆச்சுன்னா எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக டிக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் நானும் இதை மறந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ பட் நான் முன்னாடியே இதை நான் நோட்டீஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பப்ளிக் சப்நெட்டு, அது பேரே பப்ளிக் தான். இந்த இடத்துல அது எனேபிள் ப்ரைவேட் சப்நெட்டுன்ற ஆப்ஷன் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அப்போ மறக்காமல் நீங்களும் என்ன பண்ணிங்கன்னா இந்த செக் பாக்ஸை எடுத்துருங்க. இப்போ சேவ்னு கொடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே ஆசிட்டஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு பப்ளிக் சப்நெட் நம்ம வச்சுருக்கோம் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் வச்சுருக்கோம். 2தோட சிஐடிஆர் ரேஞ்சுமே நம்மளுக்கு இருக்குது. ப்ரைவேட் சப்நெட்டில் அந்த டிக் பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். பப்ளிக் சப்நெட்டில் அந்த டிக்கு நம்மளுக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு ப்ரைவேட் சப்நெட், ஒரு விநெட்டை நம்மளோட முதல் செக்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்டின்னா என்ன? அப்டின்றத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டூ பி அவர் 2ண்ட் செக்மென்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா என்ன? அது எப்படி கிரியேட் பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். அது முதல்ல அது என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டூ அவர் டிராயிங் போர்ட். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு விநெட் இருக்கு. நம்மகிட்ட ஒரு பிரைவேட் சப்நெட் இருக்கு. ஒரு பப்ளிக் சப்நெட்டும் இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இத நான் கொஞ்சம் கீழ வச்சுக்கிறேன். ஏன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ வி ஆர் கோனா ஹேவ் ஒரு டோர் மாதிரிங்க. ஒரு டோர்னா என்னன்னா, இப்ப நீங்க வந்து இது ஒரு பெரிய லேண்ட் மாரி நீங்க எடுத்துக்கோங்க. அந்த லேண்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, குட்டி குட்டியா டிவைட் பண்ணி பல பேருக்கு உங்களோட லேண்ட் கிரவுண்ட பிரிச்சு குடுக்குறீங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு அ கதவு இல்ல ஒரு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப நீங்க ஒரு லேண்டுக்கு காம்பவுண்ட் வால் போடுவாங்க. அந்த காம்பவுண்ட் வால் போடும்போது, நீங்க ஒரு வழியா தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு என்ட்ரி குடுக்குறோம். அந்த என்ட்ரிக்கு பேரு தாங்க செக்யூரிட்டி குரூப். ஸோ அப்ப வி ஹேவ் என்ட்ரி விச் இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்எஸ்ஜி அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு என்எஸ்ஜிய நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் அட்டாச் அன் என்எஸ்ஜி டூ போத் சப்நெட்டுக்கும் நீங்க ஒரு என்எஸ்ஜி அட்டாச் பண்ணலாம். உங்களோட விஎம்முக்கும் டைரக்ட்டாக ஒரு என்எஸ்ஜிய நீங்க அட்டாச் பண்ண முடியும். அப்ப இந்த என்எஸ்ஜி அப்படின்றது என்னன்னா, இன்பவுண்ட் ரூல்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நம்ம விஎம்ம கிரியேட் பண்ணும்போது செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு ரூல் ஓப்பன் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என்னோட டிராஃபிக்கு எஸ்எஸ்ஹெச் பண்ணி உள்ள வரலாம். ஆர்டிபி பண்ணி உள்ள வரலாம். ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் உள்ள வரலாம். இந்த மாதிரி இந்த யார் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு செட் பண்ண போறது. அப்ப அதே மாரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேம் நம்ம பிரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்ப நம்ம ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ப வைக்க போறோம். ஆனா, அதில நான் என்ன பண்ண போறேன்னா, வெறும் எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஆர்டிபி மட்டும் தான் வர முடியும். இன்டர்நெட் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இங்க நான் இப்படி ஒரு ரூல் ஆட் பண்ணிடுறேன். அப்ப நம்ம 2 நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறோம். அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இட் வில் கண்ட்ரோல் ஹூ கேன் கம் இன்சைட் யுவர் வர்ச்சுவல் மெஷின்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க என்னோட விநெட் நம்மளோட வர்ச்சுவல் நெட்வொர்க்லயே நம்மளோட பேஜுக்கே போயிட்டு, இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, யூ வில் ஹேவ் யுவர் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படின்ற பேஜ் இருக்கும். இதுல நம்ம புதுசா ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ப கிரியேட் பண்ண போறோம். இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களோட எந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு அடியிலனா, மை ஓன் நெட்வொர்க்ன்ற ரிசோர்ஸ் குரூப்க்கு அடியில, இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். விச் இஸ் கோயிங் டூ பி பப்ளிக் சப்நெட் அதோட என்எஸ்ஜி. அப்படின்னா, பப்ளிக் சப்நெட்டோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அப்ப நம்மளோட டயகிராம் என்னன்னா, பப்ளிக் சப்நெட்டுக்கு நான் அட்டாச் பண்ற ஒரு என்எஸ்ஜி தான். அப்ப இதுல நீங்க என்னென்ன புரோட்டோகால்லாம் உள்ள வரலாம், விச் இஸ் எஸ்எஸ்ஹெச், அப்புறம் 80, 443, ஆர்டிபி இந்த மாரி என்னென்ன ரூல்ஸ், என்னென்ன போர்ட் நம்பர்ஸ்லாம் உள்ள அலவுட் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்னன்னா, வி ஹேவ் தீஸ் போர்ட் நம்பர்ஸ். இதே மாரி நமக்கு டேட்டாபேஸுக்கு, ஜென்கின்ஸ்க்கு இந்த மாரி ஒவ்வொரு டூலுக்குமே ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும். இந்த போர்ட் நம்பர்லாம் இந்த சப்நெட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு அலோவ் பண்றதுக்காக தாங்க நீங்க இந்த செக்யூரிட்டி குரூப்ப கிரியேட் பண்றீங்க. ஓகே. ஸோ அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நம்ம பப்ளிக் சப்நெட்டோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நான் பேர் வச்சுடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகே. இப்ப நெக்ஸ்ட்டு டாக்ஸு எதுவும் வேணாம். ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. எனக்கு இப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு கிரியேட் ஆகுது. ஓகே. இப்ப இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம், நம்மளோட செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிருச்சு. இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இதுல போயிட்டு நீங்க இன்பவுண்ட் ரூல்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ வில் ஹேவ் ரெஃப்ரெஷ், நோ செக்யூரிட்டி குரூப்ஸ் டூ டிஸ்ப்ளே. செகண்ட். ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் ஓவர்வியூ. இதுல நம்மளோட வியூ ரிசோர்ஸஸ். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான் கிரியேட் பண்ணேன். பட் லெட் அஸ் ரெஃப்ரெஷ் திஸ் ஹோல் பேஜ். வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ்ல நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். I did click create. கரெக்டான ரீஜியன் தானே. எல்லாமே சக்சீடட். ஸோ கிளிக் கிரியேட். ரீஜியன் சென்ட்ரல் இந்தியா.
கிரியேட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், ரிவ்யூ அண்ட் கிரியேட்டில் போயிட்டு ஐ கிளிக் கிரியேட் தான் நான் கொடுத்தேன். பட் ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை அகெயின். ஏன்னா நம்ம ஒன்று பேஜ் ஸ்லோவாக இருக்கணும், இல்லைனா இன்னும் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ லெட் மீ கிளிக் கிரியேட் அகெயின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் கடியில் நான் ஒருவேளை தப்பான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தேனா இல்லையே, மை ஓன் நெட்வொர்க் தான். அதில் நான் பப்ளிக் ஐஃபன் சப்நெட் ஐஃபன் என்எஸ்ஜி இதுதான் நம்மளோட பேர். இது எல்லாமே ஓகே. மை ஓன் நெட்வொர்க் இதில் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்ற ஸ்பேஸுக்கு அடியில் போயிட்டு நம்ம கிரியேட்டுன்னு கொடுத்தோம்னா சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ இப்போ தான் கிரியேட்டட்னு காமிக்குது. நோ இட் இஸ் கம்மிங். ஸோ பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன கிளிக் பண்ண என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா. ஸோ லெட் மீ ஸ்டாப் த ரெக்கார்டிங், லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன். ஸோ நான் ரெக்கார்டிங் பார்த்ததில் நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போய் ரிவ்யூ அண்ட் கிரியேட் வேலிடேஷன் பாஸ்ட்டுன்னு நினச்சோன்னே நான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சுன்றதை நினச்சிக்கிட்டேன். நான் கீழே கிரியேட் பட்டனை நான் கிளிக் பண்ணாமல் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளோட பப்ளிக் நெட்வொர்க் செக்யூரிட்டி பப்ளிக் சப்நெட்டோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகாமலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஆட் அவர் ரூல்ஸ். என்னென்ன ரூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் எஸ்எஸ்ஹெச், ஆர்டிபி, எஸ்டிடிபி, எஸ்டிடிபிஎஸ் இது எல்லாமே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கிளிக் ஹியர். இங்கே இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு என்னென்னா சில ரூல்ஸு இன்பவுண்டில் இதெல்லாம் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, டிஃபால்ட்டாக விநெட் இன்பவுண்ட் அப்படின்னா உங்கள் வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே யார் வேணால் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு விநெட்டுக்குள்ளே தான் வராங்க. ஸோ விநெட்னா என்னென்னா உங்களோட ஓன் நெட்வொர்க். அப்போ ஃப்ரம் ஒன் சப்நெட் டு அனதர் சப்நெட் யார் வேணாலும் உள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டிஃபால்ட்டாக வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே யார் வேணால் உள்ளே வந்துக்கலாம். அது அலோவு. அதே மாதிரியே லோட் பேலன்சருன்றது நம்மளுக்கு என்னென்னா உள்ளே வரலாம். ஸோ அப்போ அது அலோவு. அண்ட் மீதி எனக்கு என்னென்னா டினை ஆல் இன்பவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, டினைன்னு இருக்குது. அப்போ இங்கே என்னங்க நம்மளுக்கு டினை இன்பவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, அப்போனா உள்ளே யாருமே வர முடியாதா அப்படின்ற ஒரு ரூலுமே நம்மளுக்கு இருக்கே. இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா கற்றுக்க போகிறோங்க. என்ன கற்றுக்க போகிறோன்னா, இங்கே நம்மளுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷினும் கூட. இது உங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளாக லெட்ஸ் ஆட் 2 ரூல்ஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஆட் அ ரூல். ஸோ நம்மளுக்கு என்ன ரூல்னா, நான் சோர்ஸ் எனி ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு டெஸ்டினேஷன் கஸ்டமு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 80 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெச்டிடிபிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட சர்வீஸ் வந்து ஹெச்டிடிபி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு ஆக்ஷன் அளவு ப்ரியாரிட்டி 100ன்னு கொடுத்துட்றேன் ஆட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஓகே. ஸோ ஹெச்டிடிபி இன்பவுண்ட் INBOUND அப்படின்னு சொல்லிட்டு நான் பேருக்கு வச்சுக்கிறேன் ஆட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு ரூல் நம்மளுக்கு ஆட் ஆயிரும். இங்கே ப்ரியாரிட்டி 100ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஹெச்டிடிபி இன்பவுண்ட்னு ஒரு ரூல். திருப்பி ஒரு ரூல் ஆட் பண்ணுறாங்க. அதே சர்வீஸ் ஹெச்டிடிபி, ஆனால் இங்கே நான் அலோவ் இல்லை டினைன்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட லெட்ஸ் சே ஆட். ஸோ அப்போ இங்கே ஹெச்டிடிபி பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா ரூல் கொடுக்குறேன், இங்கே ஆட். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் 2 ரூல் கொடுத்துருக்கேன். ஒன்று என்னென்னா நம்மளுக்கு ஒரு ரூல் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணுது, இன்னொரு ரூல் டினை பண்ணுது. ஆனால் 2மே ஒரே 80ன்ற போர்ட்டு தான், ஹெச்டிடிபி தான். அப்போ இதில் எது ஒர்க் ஆகும்? ஸோ விச் வில் டேக் ஓவர் த ப்ரெசிடென்ஸ். ஏன்னா இந்த இடத்துல டினை ஆல் இன்பவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லா போர்ட் நம்பர், எல்லா ப்ரோட்டோகால், எனிவேர், எனி டெஸ்டினேஷன் மொத்தமாக டினை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ இட்ஸ் இஸ் டினை ஆல் இன்பவுண்ட் எனி ஃப்ரம் எவ்ரிதிங் எனக்கு டினை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்போ ஏன் இந்த ரூல்னா இது வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்குது. அப்போ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒரு இன்பவுண்ட் ரூல் ஒரு அவுட்பவுண்ட் ரூல் 2மே வைக்கிறீங்க. ஒன்று அலோவ் ஒன்று டினை அப்படின்னா எது ப்ரெசிடென்ஸ் எடுக்கும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்?
அப்போ அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு லோவஸ்ட் நம்பர் வில் ஹேவ் த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லோவஸ்ட் நம்பர்னா என்னது? 100. ஒரே ரூல் ஒரு அளவு இருக்குது, ஒரு டினை இருக்குன்னா அப்போ 100 தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லோவஸ்ட் நம்பர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ சின்ஸ் 100 இஸ் த லோவஸ்ட் நம்பர், எனக்கு இப்போ ஹெச்டிடிபி உள்ள அலோவ் ஆகுங்க. ஸோ அப்போ இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின், ட்ரிக்கி கொஷின் இல்லை சினாரியோ பேஸ் கொஷின் சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நான் 2 செக்யூரிட்டி குரூப் ரூல் ஆட் பண்ணுறேன். ஒன்று அலோவ் பண்ணுது, ஒன்று டினை பண்ணுது. போத் ரெண்டுமே சோர்ஸ் சேம் தான். நம்மளோட ஹெச்டிடிபிஎஸ் இப்போ இங்கே அலோவ் ஆகுமா டினை ஆகுமான்னு கேட்கும்போது நீங்கள் ரிட்டன் என்ன கேட்க போகிறீங்கன்னா, ப்ரியாரிட்டி நம்பர் எதுக்கு, ரெண்டுத்துக்கும் என்னென்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆன்சர். அப்போ பிளாக்கு ப்ரியாரிட்டி நம்பர் 100 ஆகவும் இன்பவுண்டுக்கு 110 இல்லை 200 இருந்தாலுமே லோவஸ்ட் நம்பர் வில் ஹாவ் த ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சின்ன நம்பர் இருக்குன்றமுக்கு அப்போ இன்பவுண்டு தான் சின்ன நம்பர், அதுதான் அலோவுன்றனால திஸ் இட் வில் அலோவ் த டிராஃபிக் இன்சைட் யுவர் நெட்ஒர்க்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹெச்டிடிபி பிளாக்ன்ற இன்பவுண்ட் ரூலை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ அப்போ நம்ம இங்கே ஹெச்டிடிபி ஆட் பண்ண மாதிரியே ஹெச்டிடிபிஎஸ், ஆர்டிபி, எஸ்எஸ்ஹெச் இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே இன்பவுண்ட் ரூல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ நம்மளோட டயக்ராமில் இப்போ நெக்ஸ்ட் எஸ்எஸ்ஹெச். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா எஸ்எஸ்ஹெச் ஆட் பண்ணிடுறேன். ஸோ லெட் மீ கிளிக் ஆடு. சோர்ஸ் எனி, ரேஞ்சு, டெஸ்டினேஷன்றது எனி, நம்மளோட சர்வீஸ்ன்றது இப்போ எஸ்எஸ்ஹெச், அதோட 22 போர்ட் நம்பருன்றது ஃபிக்ஸ்டு, நம்ம அலோவ் பண்ண போகிறோம். கிளிக் ஆட். ஸோ அப்போ நம்ம இது வந்து எஸ்எஸ்ஹெச் இன்பவுண்ட் இல்லை அலோவ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எஸ்எஸ்ஹெச்சை நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா அதை நான் ரூலை ஆட் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு ரூலு ஆடு. நம்மளோட டெஸ்டினேஷன்றது, நம்மளோட சர்வீஸ்ன்றது ஹெச்டிடிபிஎஸ் விச் இஸ் அலோவு. இதோட நேம் என்னென்னா ஹெச்டிடிபிஎஸ் அலோவ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். கிளிக் ஆடு. அண்ட் சிமிலர்லி நம்ம ஃபைனலாக எஸ்எஸ்ஹெச் நம்ம கொடுத்தாச்சு. நம்மளோட வி ஹவ் கிவன் ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் ஆடு. அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சர்வீஸ் வந்து ஆர்டிபி விண்டோஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் சேம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்டிபி அலோவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே ரெண்டுத்துக்குமே வார்னிங் என்ன வருதுன்னா, நீங்கள் ஒரு விஎம்மை லான்ச் பண்ணுறீங்க, அந்த விஎம் ரெண்டுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா உலகத்தில் யார் வேணாலும் இந்த விஎம்மை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு எனிபடி கேன் கம் இன்சைட் அண்ட் ஆக்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனா நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்னென்ன ரூல்னால் நம்ம ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், எஸ்எஸ்ஹெச் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளோட செக்யூரிட்டி குரூப்பை நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சப்நெட்டோட நம்ம அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோனா அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்போ சோஃபார் நமக்கு வர்ச்சுவல் நெட்வொர்க்குன்றது தனியாக இருக்குது, தட் இஸ் செப்பரேட். நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ன்றது தனியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணும்போது இங்கே எங்கேயுமே எந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்கு கடியில் வருது அப்படின்லாம் அது கேட்கவே இல்லை. அப்போ இப்போதைக்கு அவங்க 2 பேருமே நம்மளுக்கு என்னென்னா 2 பேருமே தனித்தனியான டாபிக். அப்போ இந்த ஆரேஞ்சுன்றது எப்படி வச்சுக்கோங்கன்னா இப்போதைக்கு அது வந்து செப்பரேட்டாக தனியாக இருக்குது. அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அது இந்த எஸ்ஹெச்ஹெச் ஆர்டிபி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இது மேலே வந்து இப்படி நான் இப்போ அட்டாச் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய சப்நெட்டையும் என்னோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த லிங்க்கு தான் நம்ம என்னென்னா நம்ம இங்கே அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோங்க. ஸோ அப்போ இங்கே நான் இந்த டயக்ராமை கூட நான் என்ன பண்ணலான்னா லெட் மீ மேக் திஸ் லிட்டில் பிட் ஈவன் சேஞ்சபிள். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் லெட் மீ புட் பிக் பாக்ஸ் ஓவர் ஹியர். ஸோ குயிக்காக நம்ம டயக்ராம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ தட் உங்களுக்கு அது க்ளீனாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிறதுக்காக. அண்ட் இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோடய விநெட்டு, தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ லெட் மீ குவிக்லி பிரிங் திஸ் டவுன் ஓவர் ஹியர். அண்ட் நம்மளோட பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இதெல்லாமே ஓகே. ஓகே அண்ட் ப்ரைவேட்டும் இருக்கட்டும். இதை நம்ம எடுத்து கீழே வச்சுக்கிறேன். நவ் ஐ வில் டிஸ்கஸ் ஆன் வாட் டு டூ. அண்ட் எஸ்எஸ்ஹெச் ஆர்டிபி மட்டும்தான் நம்ம. ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் எஸ்எஸ்ஹெச் ஆர்டிபி 100%. ஏன்னா நம்ம அந்த அசோசியேட்டுன்றதை நான் காமிக்கணும். ஸோ அதனால லெட் மீ புட் திஸ் அண்ட் பிரிங் இட் டவுன் ஓவர் ஹியர். அண்ட் இதில் எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஆர்டிபி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நவ் வி டோன்ட் நீட் அவர்
இந்த பழைய டயக்ராம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஹியர் வி ஹேவ் அவர் பப்ளிக் சப்நெட்டு. அந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் நமக்கு சிஐடிஆர் போட்டு வி ஹேவ் அவர் பப்ளிக் சப்நெட். இப்போது இந்த பப்ளிக் சப்நெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஹியர் திஸ் இஸ் கன்சிடர் திஸ் இஸ் யுவர் பப்ளிக் சப்நெட். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு நமக்கு டிஃபால்ட்டாக வி டோன்ட் ஹேவ் எனி இன்பவுண்ட் ரூல்ஸ். யார் வேணால் உள்ளே வரலாம் போகலாம் அப்படின்னு மாதிரி தான். ஸோ அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு யார் உள்ளே போகலாம் வரலாம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எவ்ரி சப்நெட் ஷுட் ஹேவ் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்டிலிங் யார் உள்ளே வரலாம் யார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பப்ளிக் என்எஸ்ஜி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பேரும் பப்ளிக் சப்நெட் என்எஸ்ஜி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு, ஏன்னா இது எல்லாமே நெட்வொர்க்கிங் டாபிக், தனித்தனியாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ அப்போ பப்ளிக்கு சப்நெட்டு என்எஸ்ஜி அப்படின்ற பேரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் 100% ஆக்கணும். ஸோ அப்போ இப்போ நம்ம பப்ளிக் சப்நெட் என்எஸ்ஜி அப்படின்ற பேரில் நான் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எஸ்எஸ்ஹெச், ஆர்டிபி, எஸ்டிடிபி, எஸ்டிபிஎஸ்லாம் நான் அலோவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் இந்த சப்நெட்டையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த லிங்க் தான் இங்கே அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குற வேர்டு, அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்மளோட சப்நெட்டும் நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு லிங்க் ஆகும். அதுதான் நம்ம இங்கே பண்ணுற போகிற ஸ்டெப்பு. ஸோ அப்போ இங்கே தனித்தனியாக ரெண்டுமே இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோட பப்ளிக் இந்த சப்நெட் என்எஸ்ஜியை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சப்நெட்டுன்னு கிளிக் பண்ணோன்னா எந்த சப்நெட்டோட இதை அசோசியேட் பண்ணுன்ற பட்டன் இருக்கும். அப்போ இங்கே கிளிக் அசோசியேட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட விநெட் டெமோன்னு சொல்லிட்டு வருது. எந்த சப்நெட்டுனா பப்ளிக் சப்நெட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கிளிக் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பப்ளிக் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு இந்த பப்ளிக் சப்நெட்டோட மேப் ஆயிடுச்சு. அப்போ ஹியர் ஆஃப்டர் நம்ம இதில் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுறோம்னா அதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த இன்டர்நெட் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ வி ஆர் கிரியேட்டிங் திஸ். அண்ட் நார்மலாகவே உங்களோட விநெட்டுக்கு, ஸோ ஃபார் யுவர் விநெட் இன்டர்நெட் இஸ் ப்ரொவைடட். ஸோ நார்மலாகவே உங்களோட விநெட்டுக்கு என்ன ஆகும்னா இன்டர்நெட் உள்ளே வரும். ஸோ அந்த இன்டர்நெட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நார்மலாகவே உங்களுக்கு உங்களோட விநெட்டுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்நெட் அது எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற கண்ட்ரோலிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பப்ளிக் சப்நெட் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வைக்கிறோம். ஸோ தட் த இன்டர்நெட் வில் கம் டு யுவர் செக்யூரிட்டி குரூப்பு. செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணுச்சுன்னா தான் இட் வில் கம் டு யுவர் சப்நெட். இப்போ நம்ம இதெல்லாம் தான் ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு ப்ரைவேட் சப்நெட்டும் நாம் வச்சுருக்கோங்க. அந்த ப்ரைவேட் சப்நெட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட யூஸ் என்னன்றது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு லெட் மீ ஜஸ்ட் ட்ரா த ஸ்கொயர். நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் சப்நெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ வச்சுப்போம். இதை நான் கீழே கூட நான் வச்சுக்கிறேன். ஸோ லெட் மீ புட் திஸ் அண்டர் ஹியர் அண்ட் லெட் மீ புட் திஸ் அண்டர் ஹியர். ஸோ நம்மளுக்கு எனஃப் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஃப்ளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம இன்னொரு நம்மளோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் க்ரியேட் பண்ணணும். இப்போதைக்கு அதை நம்ம க்ரியேட் பண்ணலை. ஸோ தட் நம்ம இதுதான் சோஃபா நம்மளோட செட்டப்புங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வர்ச்சுவல் மெஷினை நான் உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ச் அ நியூ வர்ச்சுவல் மெஷின். அந்த வர்ச்சுவல் மெஷின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு அடியில் நம்ம ஒரு வர்ச்சுவல் மெஷினை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யுவர் வர்ச்சுவல் மெஷின் வில் ஹேவ் அ பப்ளிக் ஐபி. அண்ட் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு நம்ம இந்த மெஷினை நம்ம ஆர்டிபி வழியாக நம்ம கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் நான் என்னென்னா ஒரு ப்ரைவேட் சப்நெட்டை க்ரியேட் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இப்போதைக்கு நான் எதுவுமே க்ரியேட் பண்ணலை, எந்த செக்யூரிட்டி குரூப் ரூலும் அட்டாச் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் தேர். ஓகே. ஸோ ஃபார் நம்ம இதுதான் பண்ணியிருக்கிறோம் செட்டிங்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு விஎம்ஐ லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த விஎம்ன்றது என்னன்னா, நம்மளோட இட்ஸ் கோயிங் டு பி அ விண்டோஸ் பேஸ்டு வர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த கலர் வேணாம், லெட்ஸ் புட் சம் அதர் கலர், லெட்ஸ் சே பர்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி அ விண்டோஸ் விஎம், ரைட். ஸோ இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு விண்டோஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம லினக்ஸ்லேயும் எப்படி நமக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு விண்டோஸ் எடுத்துப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பேஜுக்கு போய்ட்டு இப்போ இங்கே ஒரு புது டேபில் நம்ம விஎம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்துருவோங்க. ஸோ அப்போ லெட்ஸ் கோ டு அவர் வர்ச்சுவல் மிஷின்ஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு புதுசாக ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் க்ரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நம்ம இப்போ இந்த ஸ்டெப்ஸில் நம்ம நெட்வொர்க்கிங்ன்ற ஸ்டெப்பை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். would like to other access other would like to access other services on the site. Okay, allow. And what it is allowing. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னா we are going to have our பேஜ். இதில் நம்மளோட ரிசோர்ஸ் குரூப் என்னென்னா மை ஓன் நெட்வொர்க்குன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட விஎம் பேர் என்னென்னா விண்டோஸ் விஎம் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இது சென்ட்ரல் இந்தியாவில் தான் இருக்கட்டும். அவைலபிலிட்டி ஜோனுன்றது நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடன்சி ரெக்வயர்டு, ட்ரஸ்ட் லான்ச் வர்ச்சுவல் மிஷின்ஸ். நான் விண்டோஸ் டேட்டா சென்டர் 2025 எடிஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் சைஸ் 2 வர்ச்சுவல் சிபி 4GB ரேம் இஸ் ஃபைன். யூசர் நேம்ன்றது அஸ்யூர் யூசரு. பாஸ்வேர்டுன்றது MITHRAN #12345. ஓகே, ஸோ அதுமாரி MITHRAN #12345 இதுதான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட் பேடு நம்ம எடுத்துப்போம். ரைட், ஸோ இந்த இடத்துல ஐ யூஸ் நோட் பேட். அண்ட் இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அஸ்யூர் யூசர் தான் யூசர் நேமு, மித்ரன் #12345 தான் என்னோடய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிடுறேன். அண்ட் இப்போ நம்மளோட இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. இது என்னதுங்க? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இது வந்து உங்களோட அகெயின் இதுவுமே செக்யூரிட்டி குரூப் தான். பட் திஸ் இஸ் அ செக்யூரிட்டி குரூப் விச் வில் பி மேப்டு டு யோர் நம்மளுக்கு உங்களோட வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு மேப் ஆகிருக்கும். ஸோ அப்போ உங்கள் வர்ச்சுவல் மெஷினுக்கே உங்களுக்கு மேப் ஆகுறது இதுதான் நம்மளுக்கு என்னென்னா திஸ் இஸ் அ மீன்ஸ் நம்ம செக்யூரிட்டி குரூப்பை சப்நெட்டுக்கும் மேப் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ மேப் அ செக்யூரிட்டி குரூப் டு யோர் விஎம் ஆல்சோ. ஸோ உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸுக்குமே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களோட செக்யூரிட்டி குரூப்பை இங்கே மேப் பண்ண முடியுங்க. அப்போ 2 தனித்தனி செக்யூரிட்டி குரூப் கூட வச்சுக்கலாம். ஒரு செக்யூரிட்டி குரூப் என்னென்னா ஓவராலாக உங்கள் சப்நெட்டை கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா மொத்தம் 256 ஐபிஸ் இருக்கா, இதில் ஒரு 5 ஐபி ரிசர்வ் பண்ணிடுவாங்க. மீதி 251 வர்ச்சுவல் மிஷின்ஸ் நீங்கள் உள்ள என்ன ஒர்க்லோட லான்ச் பண்ணுறீங்களோ இங்கே நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மொத்த சப்நெட்டுக்கும் அலோவ் ஆயிரும். ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு விஎம்க்கு மட்டும் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளோட செக்யூரிட்டி குரூப்பை 2 விஷயத்துக்கு அட்டாச் பண்ண முடியும். டைரக்ட்லி டு யுவர் சப்நெட், டைரக்ட்லி டு யுவர் வர்ச்சுவல் மிஷின். ஸோ 2த்துக்குமே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கேயே கேட்குது. ஸோ செலக்ட் விச் வர்ச்சுவல் மிஷின் நெட்வொர்க் போர்ட்ஸ் ஆர் ஆக்சசிபிள் ஃப்ரம் த பப்ளிக் இன்டர்நெட். யூ கேன் ஸ்பெசிஃபை மோர் ஆர் லிமிட்டட் நெட்வொர்க் ஆன் த நெட்வொர்க்கிங் டேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருது. இப்போதைக்கு நான் நன்னுன்னு வச்சிடறேன். அண்டு நம்மளோட லைசன்சிங்லாம் எதுவும் வேணும்னா நெக்ஸ்ட்டு. டிஸ்கில் வந்து நம்மளோட ஓஎஸ் டிஸ்க் மட்டும் இருக்கட்டும், டேட்டா டிஸ்க்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்னு வருதுங்க. அப்போ என்னோடய ஓன் நெட்வொர்க் மை நெட்டு எந்த சப்நெட் தான் என்னோடய பப்ளிக் சப்நெட்டில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்டு பப்ளிக் ஐபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டுனா நமக்கு ஒரு நியூ பப்ளிக் ஐபி நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் 7 நாமினல் சார்ஜுன்னு இருக்குது. அப்போ நான் ஒரு பப்ளிக் ஐபி இந்த மெஷினுக்கு நான் அட்டாச்சும் பண்ணுறேன். நெட்வொர்க்ஸ் என்னோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்னது ஃபார் யோர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை அட்வான்ஸ்ட் நம்மளோட கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப்பில் என்னோட பப்ளிக் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதுவே தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுதான் என்னோட இந்த மெஷினுக்கு என்னோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுது. ஸோ த செலக்டட் சப்நெட் is already associated to a network security group. So we recommend managing via the existing network security group instead of creating a new one அப்படின்னு சொல்லிட்டு வருது. நானும் அதே மாதிரி தான் என்னோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணாமல், ஏன்னா இங்கே நியூன்னு ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா அது வந்து புது செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் வேண்டாம், நான் இதுவே நான் இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி delete the public IP network interface card when the VM is deleted னா ஆமாம் எஸ் delete பண்ணிடு. இதெல்லாமே கொடுத்துறேன். லோட் பேலன்சர் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். அப்போ இங்கே சோஃபார் நம்ம புது விநெட்டு புது சப்நெட்லாம் க்ரியேட் ஆகும் வென்எவர் யூர் லான்ச்சிங் அ விஎம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற என்னோட விநெட்டு, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற என்னோட சப்நெட்டு அண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற என்னோட ஐபி அட்ரஸ் மட்டும் புதுசாக வேணும். அதனால் புது ஐபி அட்ரஸ்ஸு செக்யூரிட்டி குரூப்பும் நம்ம என்னென்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற செக்யூரிட்டி குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணியாச்சுங்க. சூப்பர். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது. மானிட்டரிங்கும் நம்ம இன்னும் பார்க்கல. அட்வான்ஸ் டேப் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டேக்ஸும் வேண்டாம். ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு இதில் ஃபைனலாக எனக்கு வேலிடேஷன் ரன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஸோ வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் கிரியேட் அ வர்ச்சுவல் மிஷின் ஃபார் மீ. இப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் இன் மை ஓன் வர்ச்சுவல் நெட்வொர்க் எனக்கு கிரியேட் ஆயிருங்க. ஸோ அப்போ நம்ம அது கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம போய் பார்ப்போம். அண்டு இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறோம். ஒரு விஎம்முக்கு 2 ஐபி இருக்கும். ஸோ வாட் யூல் ஹாவ் அ பப்ளிக் ஐபி அண்ட் அ ப்ரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபி யார் கொடுப்பாங்க? அசூரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் பப்ளிக் ஐபிஸ், ஒரு பூல் ஆஃப் பப்ளிக் ஐபிஸை காசு கொடுத்து அவங்க ரிசர்வ் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க.
அப்போ அதனால தான் இங்கேயுமே என்ன காமிச்சதுன்னா, நீங்கள் பப்ளிக் ஐபியை வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு நாமினல் சார்ஜ் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்டு தேர் இஸ் ஆல்சோ ப்ரைவேட் ஐபி. அது நம்ம டிஃபைன் பண்ணுறது. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த சிஐடிஆர் ரேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட ப்ரைவேட் ஐபி நம்ம கொடுக்குறது தான். அப்போ என்னோட விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினு என்னோட சப்நெட்டுக்குள்ளே க்ரியேட் ஆகுறனால அதோட ப்ரைவேட் ஐபி எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்கும். ஸோ அப்போ அதில் மொத்தமாக 256 டோட்டல் ஐபிஸில் 5 ஐபி ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதை போயிட்டு மீதி 251 ஐபிஸில் ஒரு ஐபி ரேண்டமாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினுக்கு அசைன் ஆகும். இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக உண்மையிலே ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டு. நம்மளோட வர்ச்சுவல் மெஷின்ஸுன்ற பேஜில் போயிட்டு விண்டோஸ் விஎம்னு இருக்கும், ஸ்டேட்டஸ் ரன்னிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு யூ வில் ஹாவ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ் அண்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ப்ரைவேட் ஐபி பாருங்களேன் 10.0.1.4 அப்படின்னா நம்மளோட சிஐடிஆர் கால்குலேட்டர் வச்சு பார்க்கும்போது 10.1.0/24ன்னு கொடுத்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு அகெயின் சிஐடிஆர் டு ஐபி அப்படின்னு நம்ம போடும்போது 10.0.1.0/24ன்னு கொடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் ஐபி என்ன, எண்டிங் ஐபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். 1.0 1.2 இதில் 10.1.4 which is 0 1 2 3 இந்த 4 ஐபி ரிசர்வ் ஆயிரும். அப்போ ஸ்டார்டிங் ஐபி 10.1.4லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஐபியை தான் உங்களோட மெஷினுக்கு அலோகேட் பண்ணியிருக்குங்க. இதுதான் உங்களோட ப்ரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இங்கே நம்மளுக்கு அலோகேட் ஆகிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த மெஷின் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ விஎம் வர்ச்சுவல் மெஷின் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் ரெடி, ட்ரபிள் ஷூட் த இஷ்யூ. நம்மளுக்கு இன்னும் இது நாட் ரெடி ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அது ப்ராப்பராக க்ரியேட் ஆகி நம்மளுக்கு அப் அண்ட் ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்காக. ஸோ அப்போ அதனால் லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நம்மளுக்கு என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வி வில் பி கெட்டிங் திஸ் இந்த மெஷினுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த ப்ரைவேட் சப்நெட்குள்ளேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வர்ச்சுவல் மிஷின்ஸை நான் லான்ச் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விஎம்ஐ லான்ச் பண்ண போகிறோம். இது ப்ரைவேட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா? எதுக்காக இந்த ப்ரைவேட்டுன்னு பேர் வைக்கிறோம்? ஸோ வை திஸ் ப்ரைவேட் சப்நெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதுக்கு வந்துச்சு? எதுக்கு பப்ளிக் சப்நெட், எதுக்கு ப்ரைவேட் சப்நெட்டுன்னு எதுக்கு ரெண்டு இருக்குது? நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டண்ட்டான சர்வர்ஸ் அது எல்லாத்தையுமே பப்ளிக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் பி கீப்பிங் தெம் ஆன் அ ப்ரைவேட் சப்நெட் தான். அது ஏன் ப்ரைவேட் சப்நெட்டாக ஆகுதுன்னா உங்களோட விஎம்முக்கு வெறும் ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் இருக்குது, பப்ளிக் ஐபியே கிடையாது. ஸோ இட் ஒன்ட் ஹாவ் எனி பப்ளிக் ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிமிட் பண்ணுவோம் யார் யாரெல்லாம் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஆல்சோ லிமிட். அப்போ எப்படி லிமிட் பண்ணுவோம்னா நம்மளோட செக்யூரிட்டி குரூப்லேயே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸோ வி வில் லிமிட் ஒன்லி எனக்கு எஸ்எஸ்ஹெச் ஆர்டிபி மட்டும்தான் உள்ளே வரணும், வீதி யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே லிமிட்டும் பண்ணிடுவோம். ஸோ ஆர்டிபி அப்படின்னா நெட்வொர்க் உள்ளே வரவும் கூடாது அண்ட் இந்த மெஷினுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸும் கிடையாது. ஏன்னா பப்ளிக் ஐபின்றது தான் என்னது, ஒரு யூனிக் ஐபி வேர்ல்டு லெவலில் வேறு யாருக்குமே அந்த மெஷின் வேறு யாருக்குமே இருக்காது. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் உலகத்தில் எந்த சர்வரை வேணாலும் பப்ளிக் ஐபி மூலிமா நீங்கள் ரீச் பண்ண முடியும். இப்போ பப்ளிக் ஐபியே இல்லைனா இந்த சர்வரை நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இந்த சர்வரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம இந்த வீடியோட கோலே. ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபினா என்ன, ஒரு செக்யூரிட்டி குரூப்னா என்ன, விஎம்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ஹியர் இங்கே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நான் சென்னையில் இருக்கேன். அதுவும் நம்ம இங்கே ஒரு வேர்டு நம்ம போட்டு வச்சுப்போம். ஸோ ஐ ஆம் இன் சென்னை, ஃப்ரம் மை சென்னை ஹோம் இன்டர்நெட் வழியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த விஎம்மை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கனெக்டிங் டு திஸ் வர்ச்சுவல் மிஷின், கரெக்டாக? ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்டர்நெட் வழியாக இந்த வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா போத் பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி இருக்குது. ஸோ பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி ரெண்டுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த விஎம்முக்கு இருக்குது. இதை நான் கொஞ்சம் தள்ளி கூட வச்சிடுறேன். ஸோ போத் பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி இந்த விஎம்முக்கு இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணி இன்டர்நெட் வழியாக நான் சென்னையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விஎம்மை நான் ஆக்சஸ் பண்ண முடியுங்க. ஆக்சஸ் பண்ணுவோமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சோஃபார் எனக்கு இந்த டைமில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ லெட் மீ கிளிக் திஸ் விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினு.
ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைனு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். காப்பி என் நோட் பேடில் இங்கே நான் வச்சிடுறேங்க. அப்போ நம்ம ஒரு விஎம்ஐ கனெக்ட் பண்ணுறதுக்கான 3 தேவை. ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஷோ மோர் ஆப்ஷன்ஸில் என்னோட இந்த ஐபி அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுக்குறேன். யூசர் நேமில் அஸ்யூர் யூசர் ஆல் ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ நான் கனெக்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல என்னோட பாஸ்வேர்டை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. இது நம்மளுக்கு ஒரு புது விஎம்ன்றனால இட் வில் டேக் டைம். இட் இஸ் ஓப்பனிங், லெட் இட் ஓப்பன். ஓகே, இப்போ நம்மளோட அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம ஒரு விஎம் லான்ச் பண்ணுறது, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு த இன்டர்நெட்டுமே. அப்போ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு அதுவும் நம்ம செக் பண்ணோம்ல. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி வில் பி ஓப்பனிங் க்ரோம் ப்ரௌசரோ உள்ளே இருக்க எட்ஜ் ப்ரௌசரோ என்ன ப்ரௌசர் உள்ளே இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம google.com அடிச்சோன்னா எனக்கு இன்டர்நெட்டோடையும் இந்த மெஷின் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ எந்த மெஷின்னா நம்ம இங்கே பப்ளிக் சப்நெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிற நம்மளோட விண்டோஸ் மெஷின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு திருப்பி நம்ம ஒரு ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து என்னென்னா நம்மளோட ப்ரைவேட் சப்நெட்டோட அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ சேம் அப்போ பேர் ப்ரைவேட்டு சப்நெட்டு என்எஸ்ஜி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் ப்ரைவேட் சப்நெட் என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இங்கே பேர் வேணால் ஷார்ட்டாக ப்ரைவேட் சப்நெட் என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம கிரியேட் பண்ணுற இப்போ என்எஸ்ஜியோட பேர். அதில் எஸ்எஸ்ஹெச் அண்ட் ஆர்டிபி மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வாட் ஐல் டூ, நம்ம இங்கே இது லான்ச் ஆயிடுச்சா, அக்செப்ட்டு. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடுவோம், எட்ஜ் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த சில இதெல்லாம் கேட்கும். ஸ்டார்ட் வித்தவுட் யுவர் டேட்டா, கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ, ஸ்டார்ட் ப்ரௌசிங். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா கூகுள் google.com அப்படின்னு அடித்து ப்ரௌசர் வந்து அவுட்புட் வந்துருச்சுன்னா இந்த மெஷினுக்கு நெட்டும் இருக்குங்க. ஏன் நெட்டும் இருக்குது, ஏன்னா நம்ம HTTPS எல்லாமே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இன்டர்நெட் கேன் கம் இன்சைட் யுவர் வர்ச்சுவல் மிஷின். ஸோ அப்போ இங்கே HTTPS அலோவ் பண்ணனால தான் எனக்கு இங்கே நெட்டு உள்ளே வருதுங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ நம்மளோட இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இந்த ப்ரைவேட் விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைவேட் விண்டோஸ் மெஷினுக்கு நம்ம வித்தவுட் பப்ளிக் ஐபி ப்ரைவேட் செக்யூரிட்டி குரூப் SSRDP மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு வி ஆர் கோனா கான்ஃபிகர் ஸ்டெப். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கிற மாதிரியே நம்மளோட விநெட் பேஜுக்கு போயிடலாம். இங்கே நம்ம செக்யூரிட்டி குரூப் கடியில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு செக்யூரிட்டி குரூப் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப்புக்கு பேர் ப்ரைவேட் சப்நெட் என்எஸ்ஜி. நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, ஐஃபன் தான் அலௌடுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைனு. அண்ட் இது என்னோட ஓன் நெட்வொர்க் அடியில் வைக்கிறேன். சென்ட்ரல் இந்தியா, திஸ் இஸ் ஃபைன், இதெல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு டேக்ஸ், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் க்ரியேட். இப்போ நம்மளோட இங்கே க்ரியேட்டுன்ற பட்டன் கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு க்ரியேட் ஆயிடுச்சு. அதில் நம்ம டயக்ராம் பிரகாரம் 2 ரூல் ஆட் பண்ணணும், SSH அண்ட் RDP. இந்த 2 ரூலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ், லெட் அஸ் வெயிட். இப்போ நம்மளோட ரிசோர்ஸ்க்கு போவோம். நம்மளோட ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நம்ம சில இன்பவுண்ட் ரூல்ஸை ஆட் பண்ண போகிறோம். என்ன இன்பவுண்ட் ரூல்னா, நம்மளுக்கு SSH உள்ளே வரணும். ஸோ நம்ம SSH உள்ளே வர போகிறோம் அப்படின்ற அலோவ் ரூலு. இது வந்து SSH அலோவ் அப்படின்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டு அலோவ் கொடுக்குறேன். அண்டு சேம் இன்னொரு ரூல் என்னென்னா, சர்வீஸு நம்மளோட RDP அலவுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே RDP தானே செலக்ட் பண்ணியிருக்கோம், சூப்பர், ஆடு. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, SSH அலோவ், RDP அலோவ்னு சொல்லிட்டு நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இன்டர்நெட்டு நான் அலோவ் பண்ணவே கிடையாதுங்க. ஸோ ஐம் நாட் அலோவிங் எனி இன்டர்நெட் டு மை இந்த விஎம்க்கு நான் இன்டர்நெட் அலோவ் பண்ணலை. ஓகே தான். அண்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோனா attach this subnet to our நம்மளோட இந்த செக்யூரிட்டி குரூப்பை நம்மளோட சப்நெட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம தனியாக ஒரு செக்யூரிட்டி குரூப்பு, அதில் 2 ரூல் ஆட் ஆகி இருக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அசோசியேட் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ அந்த லிங்க்கு தான் இந்த ப்ளூ கலர்.
ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம அசோசியேட் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அசோசியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் இது 2 பேர் அசோசியேட் ஆகிட்டு இனிமேல் தே வில் ஃபாலோ திஸ். ஸோ அப்போ ஏஎஸ்எஸ் ஸோ இங்கே நம்ம சேம் கலர்லேயே நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே ஏஎஸ்எஸ்ஓ சிஐஏடிஇ அசோசியேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஓகே, அந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே எழுதுன மாதிரியே இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிடுவோம். சப்நெட்டுக்குன்னு அடியில் இந்த ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் எதோட மேப்பும் ஆகலை. அப்போ அசோசியேட்டுன்னு நான் கொடுக்குறேன். விநெட் ஓன் டெமோ ப்ரைவேட் சப்நெட்டுன்ற இங்கே இதுவும் இருக்குது. ஸோ கரெக்டான செக்யூரிட்டி குரூப்பை கரெக்டான சப்நெட்டுக்கு மேப் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் ஓகேன்னு கொடுத்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகுனா என்னோட சப்நெட்டு மேப் ஆயிடுச்சுங்க டு மை செக்யூரிட்டி குரூப்போட. ஸோ செக்யூரிட்டி குரூப் சப்நெட்டோட மேப் ஆயிடுச்சு. எப்படி வேணால் சொல்லலாம். இவங்க 2 பேருமே நம்மளுக்கு இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா மேப் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெஷின்லேயுமே நம்மளோட இங்கே ஒரு வர்ச்சுவல் மெஷினும் லான்ச் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு வெறும் ப்ரைவேட் ஐபி மட்டும்தாங்க நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்போ ஒன்லி ப்ரைவேட் ஐபி மட்டும் தான் இந்த மெஷினுக்கு இருக்க போகுது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ப்ரைவேட் மெஷினை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வெறும் ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறது. ஓகே, ஸோ அப்போ சேம் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா குவிக்காக ஒரு விண்டோஸ் மெஷின் நான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ கோ டு அவர் விஎம் கிரியேஷன். ஸோ நம்ம புதுசாக இன்னொரு விஎம் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த விஎம் வந்து என்னோட ஓன் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இந்த விஎம்க்கு பேர் என்னென்னா ப்ரைவேட் விண்டோஸ் விஎம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பேர்லேயே வச்சிடறேன். அப்போ தான் அவங்க ஐடென்டிஃபை ஆகுன்றதுக்காக. சென்ட்ரல் இந்தியா அவைலபிலிட்டி ஜோன் எதுவும் கிடையாது. டேட்டா சென்டர் எடிஷன் ஓகே தான். சைஸ் ஓகே தான். யூசர் நேம் வந்து அஸ்யூர் யூசர். பாஸ்வேர்ட் சேம். மித்ரன் #12345 MITHRAN #12345. ஓகே, நம்ம கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இன்பவுண்ட் போர்ட்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அடுத்த நெட்வொர்க்கிங் ஸ்டெப்பில் அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரும். டேட்டா டெஸ்க் இருக்கிறது அப்படியே ஓகே தான். நெட்வொர்க்கிங் ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நெட்வொர்க்கை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ விநெட் டெமோ. சப்நெட் வந்து என்னென்னா ப்ரைவேட் சப்நெட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதுக்கு பப்ளிக் ஐபி வேணுமானா பப்ளிக் ஐபியே இந்த மெஷினுக்கு கிடையாது. அண்ட் என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற ப்ரைவேட் சப்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த விஎம் டிலீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதோட ஏதாவது ஐபி இருந்துச்சுன்னா அதை டிலீட் பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஐம் கோனா செலக்ட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை டிலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ விநெட் கொடுத்தாச்சு, சப்நெட் கரெக்டாக ப்ரைவேட்டுன்னு கொடுத்தாச்சு, பப்ளிக் ஐபியே கிடையாதுன்னு கொடுத்தாச்சு. செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம செலக்ட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பை நான் இங்கே கொடுத்துட்றேன். லோட் பேலன்சர் ஓகே. மேனேஜ்மெண்ட் நமக்கு எதுவும் தெரியாது. மானிட்டரிங் எதுவும் தெரியாது. அட்வான்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை. டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்ற ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வர்ச்சுவல் மிஷின் நம்ம இங்கே லான்ச் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ கிளிக் கிரியேட்டு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னொரு விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் லான்ச் ஆகுது. ஸோ இப்போது நமக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு விஎம்ஐ கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 விஷயம் தேவை. என்னென்ன தேவை? அந்த விஎம்மோட ஐபி அட்ரஸ்ஸு. அந்த ஐபின்றது நார்மல் இல்லை, பப்ளிக் ஐபி தான் எனக்கு வேணும். ஸோ பப்ளிக் ஐபி வேணும், அதோட யூசர் நேம் வேணும், அதோட பாஸ்வேர்டு வேணும். இப்போ யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற 3வது மெஷினோட 2வது மெஷினோட இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த செகண்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் என்ன? பப்ளிக் ஐபியை நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு ஐபி தான். விச் இஸ் கோயிங் டு பி ஒரு ப்ரைவேட் ஐபி மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ப்ரைவேட் ஐபி வச்சு இந்த மெஷினோட எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ ரியல் டைமில் எப்படி செக்யூராக கனெக்ட் பண்ணுவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நேச்சுரலாக ஒரு ஃப்ளோவை நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதையே நம்ம இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எப்படி பண்ணுவாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் நம்ம என்ன பார்க்க தான் போகிறோம். பட் ஃபார் நவ் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், விண்டோஸ் மெஷின், சப்நெட்டு அண்ட் சப்நெட் அசோசியேட் பண்ணியிருக்கோம் டு அவர் செக்யூரிட்டி குரூப். இதெல்லாம் ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த மெஷினை எப்படி கனெக்ட் பண்ணுறது அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ இப்போ நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டு. நம்மளோட ஹோம் பேஜுக்கு போயிட்டு வர்ச்சுவல் மெஷின்ஸ் பேஜுக்கு போயிடுவோம். ப்ரைவேட் விஎம்னு செலக்ட் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்களே பாருங்களேன், என்னோடய ப்ராப்பர்ட்டிஸில் பப்ளிக் ஐபி அட்ரஸே கிடையாது. அண்டு நம்மளோட ப்ரைவேட் ஐபியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10.0.2.4ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. விச் இஸ் நம்மளோட ப்ரைவேட் சப்நெட்டோட சிஐடிஆர் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 10.2.0 தானே கொடுத்துருக்கோம். அப்போ அதில் 2.4ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்திருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிறதே வெறும்னே என்னோட ப்ரைவேட் ஐபி இந்த ஐபி மட்டும்தான். ஸோ வி ஹாவ் ஒன்லி திஸ் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபியை வேணான்னு சொல்லிட்டோம்.
அப்போ ஒன்லி நம்ம இந்த மெஷின் தான் இருக்குது. இது நம்மளோட ப்ரைவேட் விண்டோஸ் விஎம், இது நம்மளோட பப்ளிக் விண்டோஸ் விஎம். ஸோ அப்போ இதை நம்ம இப்படி தனியாக கூட வச்சுக்கலாம், டிஃப்ரென்சியேஷன் தெரிகிறதுக்காக. ஸோ அப்போ நம்மளோட ப்ரைவேட் விண்டோஸ் விஎம்மோட நிலைமை இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்னையில் இருந்து நான் மறுபடியும் இந்த டயக்ராம் பாருங்கள், சென்னையில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படியும் நம்மளோட விஎம்ஐ கனெக்ட் பண்ணணும்னா நான் என்னோட இன்டர்நெட் இருந்தால் தான் நானே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் வழியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா நான் எஸ்எஸ்ஹெச் ஆர்டிபி ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கேன், அலோவ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்மளோட விண்டோஸ் மிஷின் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும், ஆர்டிபி தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஆர்டிபி ப்ரோட்டோக்கால் ஓகே தான், அப்போ நான் அலோவ் தான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த விண்டோஸ் மிஷினோட கனெக்ட் பண்ணணும்ல, கரெக்டு தானே, அதுதானே நம்மளோட ரூலு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஈவன் தோ யூ ஆர் அலோவிங் ஆர்டிபி அலோவே பண்ணாலுமே இந்த மெஷினுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடையாது. அப்போ உலகத்தில் இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின் எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ ஆஃபீஸ் கம்பெனிஸ் இருக்குது, எத்தனையோ ஆஃபீஸ் கம்பெனிஸில் இந்த 10 சீரீஸில் அவங்க விநெட் நெட்வொர்க்கிங்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ எந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ப்ரைவேட் ஐபியை போயிட்டு இது ரீச் பண்ணும், அப்போ நம்மளால் ரீச்சே பண்ண முடியாது. ப்ரைவேட் ஐபியை நம்ம நார்மலாக விட் கெனாட் ரீச். ப்ரைவேட் ஐபின்ற கான்செப்ட் என்னது, இந்த ப்ரைவேட் விநெட் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னா, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்லலாம் போய் தங்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹோட்டல் ரூம்லுமே உங்களுக்கு ஒரு டெலிஃபோன் மெஷின் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்போனாலும் டெலிஃபோன் எடுத்து வேறு ஒரு ரூம் நம்பர் அடித்து நீங்கள் பேசுனீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலாகவே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் கிட்ட நீங்கள் பேச முடியும். அதேமாதிரி நம்பர் 9 நமக்குனீங்கன்னா ரிசப்ஷன் கிட்ட பேச முடியும். அப்போ இந்த டெலிஃபோன்ஸ் எல்லாமே எதுக்குன்னா, ஒவ்வொரு ரூமில் இருக்கிறதும் என்னென்னா, நீங்கள் இன்டர்னலாக அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்க மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக. இதேமாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தங்கியிருக்கீங்கன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்திருக்காங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் டெலிஃபோனிக் வச்சுறாங்க. நீங்கள் இன்னொரு வீட்டை போய் கதை தட்டி பேசுறதுக்கு பதில் உங்கள் வீட்டில் இருந்தே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க டெலிஃபோனை வச்சு வேறு ஒரு வீட்டு நம்பர், அவங்களோட டோர் நம்பர் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன்லேயே பேச முடியும். பட் ஆனால் இது எல்லாமே எப்போ ஒர்க் ஆகும்னா, அதே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த ப்ரெமிசஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உள்ளே பேசிக்க முடியும். நான் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரூமுக்கு ஃபோன் அடிக்க முடியும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பப்ளிக்காக தான் அவங்களோட பப்ளிக் மொபைல் நம்பர் வச்சு அடிக்க முடியும், ரூம் நம்பர் வச்சு அடிக்க முடியாது. அப்போ அதே தான் இங்கே பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபின்றது நம்மளுக்கு என்னென்னா, பப்ளிக் ஐபின்றது யூனிக் அட்ரஸ், வேர்ல்டு லெவலில் யாரை வேணால் எங்கே வேணாலும் ரீச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு அட்ரஸை கொடுக்குறது தான் பப்ளிக் ஐபி. ப்ரைவேட் ஐபின்றது இந்த விநெட்டுக்குள்ளே மட்டும்தாங்க ஒர்க் ஆகும். ஸோ அப்போ இது இந்த விநெட்குள்ளே மட்டும் தான் நம்ம ஆக்சஸே பண்ண முடியும். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம மறுபடியும் இந்த விண்டோஸ் விஎம்க்கு வருவோம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரன்னிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்னும் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் ரெடி. பட் இன்னும் நமக்கு என்னென்னா, ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் அதுவுமே நமக்கு போயிடும். இப்போ நான் இந்த மெஷினோட இங்கே நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுப்போம். இப்போ நமக்கு இந்த மெஷினோட ப்ரைவேட் ஐபி இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் எடுக்கிறேன். இதை எடுத்து திருப்பி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனுன்றது என்னோடய மெஷின்லேயே இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னோடய யூசர் நேம் வந்து அஸ்யூர் AZURE யூசர்னு கொடுத்து கனெக்ட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனெக்ஷன் ஆகவே ஆகாது, அப்படியே லோட் ஆகிட்டே இட் வில் கீப் ஆன் லோடிங் அண்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸில் எனக்கு ஃபெயில் ஆயிரும். அப்படின்னா மீனிங்கு ஃப்ரம் த இன்டர்நெட் சென்னையிலேருந்து நீங்கள் இந்த ப்ரைவேட் மெஷினை நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா வெறும் ப்ரைவேட் ஐபி மட்டும்தான் இருக்குது. ஒரு பப்ளிக் ஐபி இருந்தால் தான் நீங்கள் அந்த மெஷினோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி போகவே முடியும். அப்புறம் எப்படி நான் இந்த மெஷினோட கனெக்ட் பண்ணுறது? ஸோ ஹவு டு ஐ கனெக்ட் டு திஸ்? அப்போ இங்கே தான் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் டைரெக்டாக வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே பேச முடியாது. அப்போ முதல்ல இந்த விநெட்டுக்குள்ளே வரணும். அப்போ விநெட்டுக்குள்ளே வரணும்னா என்னென்னா, நமக்கு நம்மளோட விநெட்டில் நம்மளோட நெட்வொர்க்கில் ஒரு விஎம் பப்ளிக் ஐபியோட இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம இந்த விஎம்மை பப்ளிக் ஐபி இந்த விஎம்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ கரண்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஃப்ரம் அவர் டிராஃபிக் நம்ம இங்கேருந்து இங்கே வந்து அப்படியே அங்கேருந்து நம்மளுக்கு இதுக்கு வந்து அண்ட் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்மளோட இந்த விண்டோஸ் மெஷின்குள்ளே இருக்கோங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ரீச் டு திஸ் விண்டோஸ் மெஷின். அப்போ இங்கேருந்து நம்ம அகைன் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணால் இங்கேருந்து நம்ம அலோவ் ஆகி இது வழியாக நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளுக்கு இங்கே கனெக்டிவிட்டி நடக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ளோ தான். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ நம்ம இப்போ பண்ண போகிறதுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த விண்டோஸ் மெஷின்குள்ளேருந்து இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ரிமோட் குட் நாட் கனெக்ட்னு வந்துடுச்சு. நான் ஓகேன்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இப்போ நான் இந்த மெஷின்ன்றது என்னென்னா நம்மளோட அஸ்யூரில் இருக்கிற மெஷின். இதில் போயிட்டு நான் ஆர்டிபி இன்னும் நான் ஓப்பன் பண்ண போகிறேங்க. இதுக்குள்ளேயும் ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ற ஒரு ஆப் இருக்குது.
இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இந்த ப்ரைவேட் ஐபி நான் கொடுக்க போகிறேன். இதுக்குள்ள ப்ரைவேட் ஐபியை கொடுத்து யூசர் நேம் அஸ்யூர் யூசர் AZURE யூசர்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ நான் கனெக்ட்னு கொடுத்தேன்னா இமீடியட்டாக கனெக்ட் ஆகுது, என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. அப்படின்னா இப்போ நம்ம மீனிங் என்னென்னா, நம்ம டயக்ராம் பிரகாரம் நம்ம ஃபஸ்ட் நீங்கள் சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹோட்டல் ரூமில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க. அப்போ முதல்ல நீங்கள் உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு வாங்க, விச் இஸ் த பப்ளிக் சர்வருக்குள்ளே வாங்க. அப்போனா முதல்ல RDP கனெக்ஷன் போட்டு என்னோட இந்த பப்ளிக் வர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே வந்துட்டேன். அங்கேருந்து மறுபடியும் நான் ரிமோட் கனெக்ஷனை எடுத்து இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரைவேட் மிஷினுக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். அப்போ பாஸ்வேர்டு என்னது MITHRAN #12345 கொடுத்து ஓகேன்னு கொடுத்தனா எஸ்ஸு எனக்கு இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. இப்போ நீங்களே இங்கே பார்க்கலாம், இங்கே மேலே ஐபி இருக்குது பார்த்தீங்களா, 10.0.2.4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இங்கே பாருங்கள், நம்ம சென்னையிலேருந்து நம்மளோட சர்வருக்கு வரும், அந்த சர்வர்லேருந்து நம்ம இன்னொரு சர்வருக்கு தாவரும். ஸோ விச் இஸ் 10.0.2.4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ இதுதான் நெட்வொர்க்கிங். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ நமக்கு இன்னும் பெட்டரான சொல்யூஷன்ஸ்லாம் வந்துச்சு. விச் இஸ் நம்ம பேஸ்டன் ஹோஸ்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட்லாம் என்னென்னா நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் ஃபார் நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்மளோட இந்த ப்ரைவேட் மிஷினுக்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நம்ம நெட்வொர்க் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, நான் இந்த 10.2.4 மிஷினில் இருக்கேன். சிங்க் வித்தவுட் யோர் டேட்டா கண்டினியூ. இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்காது. ஏன்னா google.com அப்படின்னு அடித்தோம்னா நம்மளுக்கு அப்படியே லோட் ஆகிட்டே நிற்கும். ஏன் லோட் ஆகிக்கிட்டே நிற்கும் அப்படின்னா, பிகாஸ் நம்ம HTTPS அளவும் பண்ணலை, அண்ட் உங்களோட வர்ச்சுவல் மிஷினுக்கு பப்ளிக் ஐபியுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம இங்கே புதுசாக ஒரு ரூல், இப்போ அது அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இங்கே மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இதை மினிமைஸ் பண்ணிட்டு என்னோட சென்னையில் இருக்கிற இந்த மெஸ்டாப்க்கே வந்துடுறேங்க. ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரூல்னா, a computer or a machine should have public IP to talk with internet or to reach internet. அப்போ நீங்கள் இன்டர்நெட் கூட நீங்கள் உங்கள் விஎம்ஐ கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினுக்கு பப்ளிக் ஐபின்றது இருக்கணும். அப்போ இங்கே பப்ளிக் ஐபின்றதே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ இந்த மிஷின் நீங்கள் கனெக்ட் பண்ணணுனாலே விநெட்டுக்குள்ளே உங்களோட பப்ளிக் மிஷினுக்குள்ளே வந்து இந்த ப்ரைவேட் மிஷினை கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த மிஷினுக்கு ஒரு பேரும் வைப்பாங்க. இதுக்கு பேர் என்னென்னா பேஸ்டன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ வாட் இஸ் அ பேஸ்டன் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன, நம்ம டெக்னிக்கலாகவும் நம்ம கூகுள்லையும் போய்ட்டு பார்ப்போம். ஸோ பேஸ்டன் ஹோஸ்ட் மீனிங் அப்படின்னு போட்டோம்னாலே சொல்லும். So a bastion host, often called as jump box, is a highly secured gateway server designed to control access to the private network அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வருது. இமேஜஸ்ன்னு போனால் கூட நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே டயக்ராம் நம்ம இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அதுதாங்க இங்கே. அப்போ நார்மலாக என்னென்னா, நம்மளுக்கு பப்ளிக் சப்நெட் இருக்கும் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரைவேட் சர்வரில் இருக்கிற விஎம்ஐ கனெக்ட் பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பப்ளிக் சப்நெட்டில் இருக்கிற இந்த சர்வரை கனெக்ட் பண்ணணும். அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் உங்களோட ப்ரைவேட் சர்வருக்கு கனெக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ இதுதான் பேஸ்டன் ஹோஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கேவே வீல் ஹேவ் அ பேஸ்டன் ஹோஸ்ட்டு. இப்போ டெடிக்கேட்டடாக அஸ்யூர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஸ்யூர் பேஸ்டன்னு ஒரு சர்வீஸே விட்டுருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அது நமக்கு டெடிக்கேட்டடாக அஸ்யூர் பேஸ்டன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பேஸ்டன் ஹோஸ்ட்டுன்றது நம்மளோட இந்த டயக்ராம் பிரகாரம் இந்த சர்வரையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்டன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்னிக்கலாக பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த சர்வர் எதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, இங்கேருந்து ப்ரைவேட் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு சர்வரை ரன் பண்ணுறோம். பட் ஆனால் இதெல்லாம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தான் இப்படி இருந்துச்சு. இப்போனா இதை விட பெட்டராக ஒரு சொல்யூஷன் அஸ்யூர்லேயே சர்வீஸாகவே விட்டுட்டாங்க, பேஸ்டன் ஹோஸ்ட்ன்ற சர்வீஸ். பட் ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செக்மெண்ட்டில் ஹவு டிட் வி கிரியேட் அ வர்ச்சுவல் மெஷின்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா என்ன, அசோசியேட் எப்படி பண்ணுறது, நெட்வொர்க் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, யாருக்கு இன்டர்நெட் போகலாம், யாருக்கு இன்டர்நெட் போகக்கூடாது, யாரு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உள்ளே வரலாம், யார் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உள்ளே வரக்கூடாது. ஏன்னா இங்கே RDP நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அலோவ் பண்ணனால தான் நம்ம இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனே ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் வி டிட் நாட் அலோவ் இன்டர்நெட்லேருந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இங்கே பப்ளிக் ஐபி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுறதுனால இன்டர்நெட்லேருந்து டேரெக்டாக இந்த மிஷினை கனெக்ட் பண்ண முடியாது. உங்கள் விநெட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் விநெட் வழியாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா விநெட்டுன்றது அது ஒரு லோக்கல் நெட்வொர்க், அதுக்குள்ளே இருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கும், மீன்ஸ் ரீச் பண்ண முடியும். அப்படி ரீச் பண்ணோன்னாலும் RDP அப்படின்றது ஓப்பனில் தான் இருக்கணும். ஏன் SSHும் வச்சுருக்கோன்னா, இங்கே ஒரு லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணால் கூட அங்கேயே நீங்கள் SSHும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம
ஒரு விநெட்டு, அதில நம்மளோட சப்நெட்டு, நம்மளோட செக்யூரிட்டி குரூப்பு, விண்டோஸ் மெஷின்ஸ வச்சு நம்மளோட இந்த செக்மெண்ட்ட நம்ம ராப் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப நம்ம ஃபைனல் செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமஸான இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டினும் கேட்பாங்க. என்ன கொஸ்டின்னா, இப்போ நான் சொன்ன ரூல் பிரகாரம், "அ மெஷின் ஷுட் ஹேவ் அ பப்ளிக் ஐபி டூ ரீச் த இன்டர்நெட்." இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு இது வந்து அ அ இன்டர்நெட் ஃபவுண்ட் ஆன டேலருந்து இருக்கிற ரூல் தான் இது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, உங்களோட விண்டோஸ் மெஷினுக்கு பப்ளிக் ஐபியே கிடையாது. பிரைவேட் ஐபி மட்டும் தான் இருக்கு. ஆனா, இந்த விண்டோஸ் மெஷின் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ற தேவைப்படுது. கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர், ஒரு மெஷின்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி பேசி தான் ஆகணும். ஏன்னா, லேட்டஸ்ட்டா ஒரு சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்ணணும். இப்ப நீங்க அ நம்மளோட ப்ரீவியஸ் 2ண்ட், 3 வீடியோஸ்லயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, வெப் சர்வர் நம்ம என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாரியே நம்ம ஐஏஎஸ்ன்ற சர்வீஸும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஆனா, அது எல்லாமே இன்ஸ்டால் எங்கேருந்து பண்ணியிருப்போம்னா, இன்டர்நெட்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். இப்ப இந்த விண்டோஸ் மெஷினுக்கு இன்டர்நெட்டே இல்லன்னா, அப்ப இந்த மாரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணும், அப்டேட் பண்ணும், பேட்ச் பண்ணும்? அப்ப இது ஒரு ஃப்ளா ஆச்சே! இப்ப கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேணும்னா, நம்மளுக்கு இன்டர்நெட்டுன்றது ஒரு பேசிக் அடிப்படையான தேவை. நம்மளோட விர்ச்சுவல் மெஷினுக்கு இருக்கணுங்க. அப்ப செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இன்டர்நெட்ட புடுங்கி விட்டுட்டோம். நம்ம இங்க இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டோங்க. ஸோ அப்ப இப்ப நவ் வாட் ஷுட் வி டூ? எப்படி நம்ம இப்ப இங்க எப்படி இங்க நம்ம கண்ட்ரோல் பண்றது? எப்படி நம்ம இன்டர்நெட் குடுக்குறது? ஸோ திஸ் இஸ் வேர் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க நம்ம அ NAT கேட்வே அப்படின்னு ஒரு சர்வீஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ப நம்மளோட இங்க டாக்குமெண்ட்ல போனீங்கனாலே, நம்மளோட அ இப்ப நான் Azure போர்ட்டல்ல வர்ச்சுவல் நெட்வொர்க்ன்ற பேஜ் ஓப்பன் பண்ணீங்கனாலே, நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா என்னன்னு பார்த்தோம். இங்க நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸும் நம்ம என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்மளோட விஎம்முக்கு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, NAT கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த NAT அப்படின்றதுக்கு பேர் என்னன்னா, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். NAT. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர்ன்றது எதுக்குன்னா, NAT gateway is to provide highly resilient and secure outbound connectivity to internet from the private instances in your virtual network. அவ்வளோதான். நம்மளோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன NAT கேட்வே குடுத்துருச்சு. அப்ப நம்ம இந்த டயகிராம்லயே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹியர் இந்த இடத்துல நான் புதுசா இன்னொரு ஒரு சர்வீஸ நான் கொண்டு வரப் போறேங்க. அந்த சர்வீஸ்க்கு பேர் என்னன்னா, வி ஆர் கோனா இன்ட்ரோடியூஸ் அ நியூ சர்வீஸ் விச் இஸ் கோயிங் டூ பி கால்ட் அஸ் NAT கேட்வே அப்படின்னு ஒரு சர்வீஸ். அது நமக்கு ஒரு நல்ல ரெட் கூட இல்லன்னா ஒரு ஆரஞ்ச் இல்ல வேற ஏதாவது கலர் ப்ரவுன் கூட வச்சுப்போம். ஸோ அப்ப வி ஆர் கோயிங் டூ கிரியேட் அ NAT கேட்வே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இத NAT கேட்வே NAT கேட்வேன்னு நம்ம எழுதிப்போம். அண்ட் இந்த NAT கேட்வேக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டூ அட்டாச் அ ஐபி அட்ரஸ் டூ யுவர் NAT கேட்வே. ஏன்னா ரூல் நம்மளுக்கு என்னது? த ரூல் இஸ் மெஷின் ஷுட் ஹேவ் அ பப்ளிக் ஐபி டூ ரீச் த இன்டர்நெட். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பப்ளிக் ஐபி நீங்க அ உங்களோட NAT கேட்வேக்கு நீங்க அட்டாச் பண்ண போறீங்க. யூ வில் பை அ பப்ளிக் ஐபி அண்ட் அட்டாச் திஸ் பப்ளிக் ஐபி டூ யுவர் NAT கேட்வே. அப்புறம் இந்த பிரைவேட் மெஷின் இனிமே என்ன பண்ணும்னா, வாட் இட் கேன் டூ இஸ், திஸ் பிரைவேட் மெஷின் ஹியர் ஆஃப்டர் இது ஒன்லி அவுட் பவுண்டுக்கு தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் பவுண்ட், இன்பவுண்ட் கிடையாது. அவுட் பவுண்ட்னா என்னன்னா, இந்த மெஷின்லேருந்து வெளியில போறது தான். அப்போ வெளியில போறதுன்னா என்ன மீனிங்னா, ஃப்ரம் ஹியர் என்னோட மெஷின் என்ன பண்ணும்னா, இட் கேன் கோ அவுட் டு திஸ் NAT கேட்வே. பப்ளிக் ஐபி என்ன பண்ணும்னா, டெம்பரரியா அஸ்யூம் பண்ணிக்கும். அது வழியாக அது இந்த இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ண முடியுங்க. அப்ப நம்ம இந்த ஃப்ளோவ தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, ஃப்ரம் த இன்டர்நெட் யாருமே என்னோட விண்டோஸ் மெஷின ரீச் பண்ணக்கூடாது. ஏன்? இந்த பப்ளிக் ஐபியே அவங்களுக்கு தெரிய வந்தாலுமே, சென்னையிலருந்து நான் இந்த பப்ளிக் ஐபிய ஹிட் பண்ணாலுமே, அது NAT கேட்வே வரைக்கும் தான் வரும். ஏன்னா, NAT கேட்வேக்கு தான் நான் பப்ளிக் ஐபியே குடுத்துருக்கிறேன். என்னோட சர்வருக்கு நான் பப்ளிக் ஐபியே குடுக்கவே இல்ல. அப்ப NAT கேட்வேல குடுத்துருக்கனால, NAT கேட்வேய தடுத்து நிறுத்திரும். அந்த ரெக்வெஸ்ட்ட என்னோட விஎம்க்கு போக விடாது. ஏன்னா, யாருனா ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, என்னோட பிரைவேட் சர்வர் ரீச் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா கூட, இன்பவுண்ட் அலோவ் பண்ண விடாது. அப்ப அது என்னன்னா, எனக்கு அவுட் பவுண்டுக்கு மட்டும் தான் நமக்கு அலோவ் பண்ணும். ஒரு சர்வருக்கு மட்டும் தானா? அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு 100, 200 வர்ச்சுவல் மெஷின்ஸ் கூட இந்த சப்நெட் கூட வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே NAT கேட்வே வழியாக பிரைவேட் சர்வர்ஸாக இருந்தாலுமே, அவங்க எல்லாருமே இந்த NAT வழியாக தே கேன் கனெக்ட் டூ த இன்டர்நெட் டூ டவுன்லோட் ஆர் அப்டேட் பேக்கேஜஸ். அண்ட் இன்டர்நெட் அவங்க கனெக்ட் தான் பண்ண முடியும். இன்டர்நெட்லேருந்து யாருமே இந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ண முடியாது. இதுதான் ஒரு செக்யூரிட்டி நமக்கு NAT கேட்வே குடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த NAT கேட்வே தான் நம்ம கிரியேட்டும் பண்ண போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபி தேவை. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ நம்ம கிரியேட் பண்ண போறோம்.
ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ பப்ளிக் ஐபி. அது நம்மளோட ஓன் நெட்வொர்க்கு, சென்ட்ரல் இந்தியாவே இருக்கட்டும். இது நம்மளுக்கு என்னென்னா பப்ளிக் ஐபி ஃபார் நேட். ஸோ பிஐபி நேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் என்ன ரிசோர்ஸ் குரூப்னா நம்மளோட ரிசோர்ஸ் குரூப்பு பிஐபி நேட்டு, ஸ்டாண்டர்டே இருக்கட்டும், ஜோன் ரெடண்டன்ட்டுன்னு, டியர் ரீஜனலு, ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக்கு, மீதி எதுவுமே நம்ம ஐடல் டைம் அவுட், மீதி எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுட்டு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம பப்ளிக் ஐபியை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாகவே நெட்வொர்க்கோட இது டிடாஸ் ப்ரொடெக்ஷனு, நெக்ஸ்ட்டு டேக்ஸு, ரெவ்யூ அண்ட் கிரியேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இது வேலிடேட் பண்ணுது. நம்மளுக்கு இப்போ ஒரு ஐபியை நமக்கு க்ரியேட் ஆகுதுங்க. அப்போ நம்ம என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்ம ஒன்று வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை நான் விஎம்க்குலாம் அட்டாச் பண்ணலை, வெறும் ஒரு ஐபி மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே நம்மளோட பப்ளிக் ஐபியில் நம்ம ஒரு ஐபி மட்டும் பிப் நேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐபியை நான் வாங்கி வச்சுக்கிட்டேங்க. இப்போ இந்த பிப் நேட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட நேட் கேட்வேயோட, அது பேர் தான் பிப் நேட்டு, பப்ளிக் ஐபி நேட்டுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஐபின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஸோ நான் கிரியேட் பண்ண வச்சேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் என்னோட நேட் கேட்வேல போய்ட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனு அண்ட் என்னோட ரிசோர்ஸ் குரூப்புன்றது மை ஓன் நெட்வொர்க்கு. என்னோட நேட் கேட்வே பேர் என்ன அப்படின்னா நான் நேட்டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நேட் கேட்வேவும் பெய்டு, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸும் பெய்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தோடனே நேட் கேட்வேவை இமீடியட்டாக டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது பில் வரும், பப்ளிக் ஐபியும் பில் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே பில்லுக்கான சர்வீஸ் தான், ஃப்ரீ டயரில் கிடையாதுங்க. ஸோ அப்போ நம்ம நேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீ, ஆனால் இப்போ எல்லாமே பில்லு தான். ஸோ அப்போ நம்ம நேட்டு டெமோ அப்படின்றத நான் பேர் வச்சுக்கிறேன். சென்ட்ரல் இந்தியா, இட்ஸ் ஃபைனு, ஐடில் டைம் அவுட் 4 மினிட்ஸ்னே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நமக்கு அவுட் பவுண்ட் ஐபி அட்ரஸ். ஸோ நீங்கள் இங்கே வந்து என்னென்னா ஆட் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கேவே நம்மளுக்கு என்ன வரும்னா நம்மளோட வைபிப் நாட் கேனாட் பி அசோசியேட்டட். இங்கே ஸ்டாண்டர்ட் V2ன்னு இருக்கா. அப்போ ப்ரீவியஸில் இங்கே நான் ஸ்டாண்டர்ட் தான் வச்சுருந்தேன். ஸோ அப்போ இப்போ நம்ம அங்கே பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. இங்கே நீங்கள் ஸ்டாண்டர்ட் V2ன்னு கொடுக்குறனால இட் இஸ் நாட் அலோவிங். ஸோ அப்போ நம்ம இப்போ ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னதுன்னா என்னோட பிப்பு நேட்டுன்ற பேரில் வச்சுருக்கிறத நான் என்ன பண்ணிடுறேன்னா கிளிக் பண்ணிடுறேன். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா நம்ம இது புதுசாக அது கிரியேட் பண்ண போகிறோம், அதெல்லாம் எதுவும் இல்லை. பிப்பு நேட்டுன்றதை நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸோ ஐம் கோனா கிரியேட் அவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ், கிளிக்கு சேவ். ஓகே, அப்போ நான் கிரியேட் பண்ண இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை தான் நேட் கேட்வேக்கு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங்கு. இது எந்த நெட்வொர்க் அடியில்னா விநெட்டுக்கு அடியில் வருது. எந்த சப்நெட்டுக்கு அடியில்னா என்னோட ப்ரைவேட் சப்நெட்டுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ நம்ம இங்கேவே செலக்ட் பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த விநெட்டுக்குள்ளே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு அசோசியேட்டட் வித் மை ப்ரைவேட் சப்நெட் அப்படின்றதும் நம்ம அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த டயக்ராமும் போட்டுட்டு அதே மாதிரியே இது அசோசியேட்டும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். அப்போ நமக்கு என்னென்னா நம்மளோட விநெட் டெமோ ப்ரைவேட் சப்நெட்டும் அசோசியேட்டும் ஆயிடுச்சு. கிளிக்கு நெக்ஸ்ட்டு. அடுத்து ரிவ்யூ எதுவும் கிடையாது, நம்ம டேக்ஸ் எதுவும் கிடையாது, ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு இங்கே நான் கிரியேட்டுன்னு கொடுத்தா நேட் கேட்வே கிரியேட் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நான் குவிக்காக என்னோட 10.0.2.4 மெஷினுக்கு போயிடுறேன். google.comனு அடித்தா என்ன வருது, கான்ட் ரீச் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஸோ எரர் அடிக்குது விட் மீன்ஸ் தட் யூ கேனாட் ரீச் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரரும் வருதுங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ குவிக்காக என்ன பண்ணிடுவோம்னா இது மினிமைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நேட் கேட்வேவை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் டூ தட். ஸோ இப்போ நம்மளுக்கு நேட் கேட்வேன்றது கிரியேட் ஆகுதுங்க. சூப்பர். ஸோ இப்போ நமக்கு நேட் கேட்வே கிரியேட் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் கிரியேட் ஆகி முடிச்ச அப்புறம் இட் வில் டேக் சம் டைம் தான். ஸோ கிரியேட் ஆகி முடிச்ச அப்புறம் நம்மளோட வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் அண்டர் நேட் கேட்வேல நம்மளுக்கு இங்கே ஒரு புதுசாக ஒரு நேட் கேட்வே கிரியேட் ஆகி இங்கே நம்மளுக்கு ஒரு அப்டேட்டும் ஆயிரும். இட் வில் டேக் ஒரு ஹார்ட்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் என்னென்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல இந்த மெஷினில் google.comனு அடித்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா google.com. ஓகே, ஸோ 2-3 மினிட்ஸ் கூட எடுக்கலை, எனக்கு இமீடியட்டாக இட் வாஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, சூப்பர். ஸோ அப்போ என்னோட ரிசோர்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இட் வாஸ் இமீடியட்லி கிரியேட்டட் ஆல்சோ. ஸோ அப்போ நமக்கு இமீடியட்டாக இப்போ google.comன்ற பேஜ் என்னோட ப்ரைவேட் மெஷின்லேருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெஷினில் வாட்ஸ் மை ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட 10.2.04 மெஷினில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெஷின்குள்ளே தான் இருக்கேன். இங்கே வாட்ச் மை ஐபி அட்ரஸ்ன்னு கேட்டேன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு சொல்லும். விச் இஸ் உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்னென்னா 10.2.04 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம அப்படியே மினிமைஸ் பண்ணுவோம். நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு போவோம். பாருங்களேன் 20.204. அப்போ NAT கேட்வேக்கு நீங்கள் அட்டாச் பண்ண ஐபி அட்ரஸை வச்சு என்னோட மெஷின் என்ன பண்ணுதுன்னா இப்போ அது பப்ளிக் ஐபியை கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ 20.204.228.212 எங்கே இருந்துன்னா பூனே. அப்போ பூனேயில் NAT கேட்வேலேருந்து நம்மளோட அஸ்யூரோட டேட்டா சென்டர் பூனே தானே. ஸோ அப்போ பூனே இதுதான் உங்களோட IPv4 அட்ரஸ். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நம்மளோட மெஷினுக்கு அவுட்பவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. ரைட். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண வேண்டிய ஆல் த டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் டிலீட் பண்ணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசோர்ஸ் குரூப்பில் போயிட்டு இந்த ஓன் நெட்வொர்க்குன்ற ரிசோர்ஸ் குரூப்பை மொத்தமாக நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே டிலீட் ஆயிருங்க. இதை நீங்கள் வெயிட் பண்ணியும் பார்க்கலாம், எல்லாமே டிலீட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி there's also one more thing அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், which is நெட்வொர்க் VNet என்னன்னு பார்த்தோம், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ VNet என்னன்னு பார்த்தோம், செக்யூரிட்டி குரூப் பார்த்தோம், NAT கேட்வே, பப்ளிக் ஐபி பார்த்தோம். பட் there is something which is called as நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் இதெல்லாம் என்னென்னா இது ஒரு NIC கார்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி குரூப்பை நீங்கள் டைரெக்டாக ஒரு சப்நெட்டுக்கு அட்டாச் பண்ணலாம், ஆர் உங்களோட VMக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அப்போ VMல எதில் அட்டாச் ஆகும்னா NIC. ஸோ அதில் தான் நம்மளுக்கு போய் அட்டாச் ஆகும். அதை நான் குவிக்காக ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். விச் இஸ் அண்டர் யுவர் VM கிரியேஷன். நம்ம VM கிரியேட்டுன்னு நான் கொடுக்குறேன். அதில் நம்ம சும்மா இதெல்லாம் ரேண்டமாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோனு இதெல்லாம் நம்ம ரேண்டமாக வச்சுட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா? ஓகே, நான் தான் டைப் தான் பண்ணுவேன். #12345. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்கில் போனாலே NIC நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு இருக்கும். அப்படின்னா நீங்கள் உங்களோட செக்யூரிட்டி குரூப்பை சப்நெட் லெவல்லையும் அசோசியேட் பண்ண முடியும், டைரெக்டாக ஒரு VMோடையும் நீங்கள் மேப் பண்ண முடியும். ஆனால் இங்கே NICன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த NIC இஸ் நத்திங் பட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதை நான் விஷுவலாக காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே இது ஒரு டிவைஸ் தான், ஃபிசிக்கல் டிவைஸு. இதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கனெக்டிங் யுவர் மெஷின் டு யுவர் இன்டர்நெட்டு. அண்டு இதில் நம்மளுக்கு இங்கே டயக்ராம், என்னோடய வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கேவே பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு இங்கே ஒரு ஹோல்டு இருக்கும். ஸோ இந்த ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னதுன்னா நீங்கள் ஈத்தர்நெட் வயர் சொருகுவீங்க பார்த்தீங்களா, உங்களோட நெட்வொர்க் பின்னாடி ஈத்தர்நெட் வயரு, அந்த ஈத்தர்நெட் வயரை நீங்கள் இதில் தாங்க அட்டாச் பண்ணுவீங்க. அப்போ இதுதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு விச் யுவர் மெஷின்ஸ் வில் ஹாவ் டு ப்ரொவைட் நெட்வொர்க் ஆக்சஸ் டு யுவர் கம்ப்யூட்டர்ஸ். அப்போ அதனால தான் இங்கேவே நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் 2 VM லான்ச் பண்ணியிருக்கீங்க, 2த்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு இந்த 5 டாபிக் நெட்வொர்க்கு, கேட்வே, பப்ளிக் ஐபி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், செக்யூரிட்டி குரூப்னா என்னென்ன, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேஸ்டன்ஸ்னால் என்ன அதெல்லாம் நம்ம இன்னும் பார்ப்போம். பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய ஆல் த டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இன்னையோட கோலை நான் க்ரியேட் பண்ணியாச்சு, நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே கிளிக் பண்ணி டெலீட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே நான் டெலீட் பண்ண போகிறேன்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் டெலீட்டுன்னு கொடுக்குறேன், எஸ்ஸு. அண்ட் இப்போ எனக்கு ரிசோர்ஸஸ்னால் டெலீட் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட் வில் ஆல் பி டெலீட்டட். ஒன்ஸ் திஸ் ஆல் டெலீட்டட்னா இதோட ரிசோர்ஸ் குரூப்பு எனக்கு டெலீட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். இதுக்கு மேலே இந்த 2 VMும் வேண்டாம். இப்போ நான் உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன்னா, நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போகிறேங்க. என்ன டாஸ்க்னா, இப்போ நான் பப்ளிக் விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷினை வச்சு நான் லான்ச் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே செட்டப்பை நீங்கள் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷினை இங்கே நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க. அதே மாதிரியே அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் கீழே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதிலே இருக்கும். ஸோ அப்போ சேம் லைனக்ஸ்க்கும் ஒரு மெஷின் இங்கே லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி, இங்கே வெறும் ப்ரைவேட் ஐபி மூலிமா வச்சு நீங்கள் NAT கேட்வே வழியாக அதுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ். அப்போ நம்ம இன்றைக்கி பண்ண எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஒரு தடவை ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணி பார்க்க போகிறீங்க. அண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்துருச்சு அண்ட் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண டாபிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நெட்வொர்க்கிங் ஆன் க்ளவுட் இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமும் நான் ப்ரைவேட் சப்நெட் செக்யூரிட்டி குரூப்பில் SSH RDP தான் அலோவ் பண்ணியிருக்கேன். HTTP HTTPS அலோவ் பண்ணலை. அப்படின்னா என்னென்னா, ஃப்ரம் த இன்டர்நெட் யாருமே இங்கே கனெக்ட் பண்ணி உள்ளே வர முடியாது.
ஸோ இன்டர்நெட்லேருந்து நான் உள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்பவுண்டு நான் அலோவ் பண்ணவே இல்லை. NAT கேட்வே வழியாக அவுட் பவுண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அலோவ் பண்ணுறோம். அப்படி அவுட் பவுண்ட்னா என்னென்னா ஃப்ரம் த விண்டோஸ் மெஷின் அவங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரம் த இன்டர்நெட் உள்ளே வரக்கூடாது. அப்போ அவுட் பவுண்ட்னா வெளியில் போகிறது, இன்பவுண்ட்னா உள்ளே வர்றது. அப்போ அவுட் பவுண்ட் ஃப்ரம் NAT கேட்வே இட்ஸ் ஏபிள் டு கனெக்ட். பட் இன்பவுண்டுன்றது நான் வெறும் SSH அண்ட் RDPக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ அதனால தான் உங்களோட VNetக்குள்ளேருந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு லேர்ன் பண்ண வேண்டிய ஆல் த டாபிக்ஸ் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம். ஒரு தடவை நான் வெரிஃபையும் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற டாக்குமெண்டேஷனும் பாருங்கள். பிகாஸ் த டாக்குமெண்டேஷன் வில் கண்டெயின் நோட்ஸு, டயக்ராம்ஸு. ஏன்னா எனக்கு பெயிண்ட் டயக்ராம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த ஃப்ளோலாம் நான் வரைஞ்சிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் பெட்டர் டயக்ராம்ஸ், குட்டி குட்டி டயக்ராம்ஸ் இதை உடச்சி இன்னும் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட் ஆஃப் டயக்ராம்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ ஷுட் ஹாவ் ஈவன் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். சப்போஸ் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா கீழே புரிஞ்சது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ கிவ் யுவர் கமெண்ட்ஸ் பிலோ. அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோலையுமே இன்கேஸ் ஏதாவது ஒரு டாபிக் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே அதை நம்ம ரிவைஸும் பண்ணலாம். ரைட். ஸோ திஸ் வில் ரேப் அப் அவர் டுடேஸ் ஹேண்ட்ஸ் ஆன் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நிறைய டாபிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணாலுமே யூடியூப் வில் சஜஸ்ட் திஸ் சீரீஸ் டு ஈவன் மோர் பீப்புள். அண்ட் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கார்ட் குரூப்லையுமே ஜாயின் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் டேரக்ட்லி ரீச் அவுட் டு மீ. இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ஆர் ஏதாவது ஹெல்ப் வேணுனாலுமே கேன் ரீச் அவுட் டு மீ. ஐல் டேரக்ட்லி ஐல் பி ரெஸ்பாண்டிங் டு யூ அண்ட் ஐல் சஜஸ்ட் யூ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங் பற்றி நிறைய டாபிக்ஸ் நம்ம படித்தோம். இன்னும் முடியல நெட்வொர்க்கிங். நம்ம இன்னும் அடுத்த வீடியோலையுமே நம்ம அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் டாபிக்ஸ் லைக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னா என்ன, பேஷன் ஹோஸ்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ தட் கம்ப்ளீட்டாக அஸ்யூர் சர்டிஃபிகேஷனுக்கு தேவையான நீங்கள் நெட்வொர்க்கிங் டாபிக்ஸை இந்த சீரீஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ், நம்ம ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம எப்படி ஒரு மல்டி டியர் ஆர்கிடெக்சர் ரன் ஆகுதுன்றது எல்லாமே நம்ம இந்த சீரீஸில் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த டாபிக்ஸில் நம்ம இன்னும் அஸ்யூரை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் கீப் ஆன் லேர்னிங். அண்ட் உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.